ஓகேங்க. கரெக்டா 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கம்மா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இக்கட்டுரையின் தலைப்பு வான்காந்தம் மற்றும் ஜீவகாந்தம். பொருளடக்கம். இக்கட்டுரையின் நோக்கம். அடுத்த ஸ்லைடு. பொருளடக்கம். காந்தம், வான்காந்தம், காந்த அலை, காந்த தன்மாத்திரைகள், ஜீவகாந்தம், மனம். இக்கட்டுரையின் நோக்கம் வேதாத்திரியம் வழங்கிய அற்புதமான காந்தம் என்னும் இறைநிலையின் தன்மாற்ற பேராற்றலை அறிவதன் மூலமே பிரபஞ்சம், அதில் அடங்கியிருக்கும் கோடான கோடி அண்டங்கள் முதல் உயிரினங்களின் சிறப்பு தன்மாற்றமான மனித மனம் வரை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் காந்தத்தின் ஆற்றலையும் அதன் தன்மாத்திரைகளையும் உலக சமுதாயத்திற்கு தத்துவார்த்தமாகவும் இன்றைய நவீன அறிவியல் ஆராய்ச்சி தரவுகள் மூலமாகவும் எளிதாக உணரும் வகையில் விளக்குவது ஆகும். காந்த விளக்கம். இறைநிலை என்பது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இறைநிலையின் தன்னிருக்கத்தால் தனக்குள்ளாகவே நெருக்கம் ஏற்பட்டு இறைத்துகளாக மலர்ந்தது. ஒவ்வொரு இறைத்துகளை சுற்றிலும் எல்லையற்ற பேராற்றலான இறைநிலையை சூழ்ந்தழுத்திக் கொண்டிருப்பதால் ஏற்பட்ட விளைவு அத்துகளிடம் காணும் தற்சுழற்சி. இது ஒப்புயர்வில்லாத பிரபஞ்ச பேராற்றலாகவும் எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையானதாக இருக்கின்றது. இதைத்தான் காந்தம் என்ற பெயரில் அழைக்கிறோம். இது தோற்றப் பொருளாக மாறாத காந்தம், அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் என்று கூறுகிறோம். இறைத்துகள்கள் கூடி விண்ணாகியது. விண்ணின் கூட்டுதான் தோற்றப் பொருட்கள் அனைத்தும். விண்ணில் சிறைப்பட்டிருந்த இறைத்துகளே பஞ்ச தன்மாத்திரைகளாக மாறிவிடுகின்றன. இங்கு வெளிப்படும் காந்தம் மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம். வான்காந்தம். மின்னியக்க விண்களிலிருந்து வருகின்ற விரிவலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றன. ஒவ்வொரு விரிவலையிலும் அதனுடைய மூலமான நுண்துகளின் தன்மை பொதிந்திருப்பதாலும் சுழலலையாக இயங்கக்கூடிய அலைத்துகளின் வடிவத்திலேயே ஒவ்வொரு விரிவலையும் படர்ந்து செல்வதாலும் நிழலலை துகள்கள் என அதனை அழைக்கிறோம். விண்ணை சுற்றிலும் விண்களுக்கு இடையேயும் நிறைந்துள்ள சுத்தவெளியானது விரிவலைகள் தொடர்ந்து இடைவிடாது வந்து கொண்டே இருப்பதால் காந்தத்தன்மை பெறுகிறது. அதுதான் வான்காந்தம். ஜீவகாந்தம். கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எண்ணற்ற துகள்களை உள்ளடக்கியது. இறைத்துகள்கள் ஒவ்வொரு உயிர் துகளும் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது அதில் இருக்கும் இறைத்துகள்கள் காந்த அலையாக வெளியே வருகின்றன. இதை நாம் ஜீவகாந்தம் என்று கூறுகிறோம். மனம். பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள எந்த தோற்றமும் பருவுருவ நிலை, உயிரியக்க நிலை, காந்த ஆற்றல் நிலை என்று 3 வகைகளில் இயங்குகிறது. காந்தம் ஐவகை நிகழ்ச்சிகளாக மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் ஆகிய தன்மைகளை கொண்டிருக்கிறது. மனம். இஜ்ஜீவகாந்த அலை புலன்கள் மூலம் புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற அனுபோக அனுபவங்களை கருமையத்தில் இருப்பாக்கி அவ்வப்போது எழுச்சி பெற்று வெளிப்படுவதே மனம் எனப்படுகிறது. இக்கருத்தையே உயிரின் படர்க்கை நிலையை மனம் என்கிறது வேதாத்திரியம். அறிவியல் விளக்கம். பொதுவாக விஞ்ஞானம் காந்தத்தை டயாமேக்னட்டிசம், பேராமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம் என்று வகைப்படுத்துகிறது. பொதுவாக நமக்கு ஃபெரோமேக்னட்டிசம் என்று சொல்லப்படும் காந்தம் தான் தெரியும். இவை அனைத்தும் பொருட்களிலிருந்து வெளிப்படும் காந்தம். வேதாத்ரி மகரிஷி அவர்களோ ஒவ்வொரு துகளிலும், பொருளிலும் மற்றும் உயிரினங்களிலும் காந்தம் வாய்ஸ் கேட்கலீங்களா? வாய்ஸ் கட் ஆகுது. இப்ப கேக்குதுங்களாங்க ஐயா? இப்ப கேக்குது. இவை அனைத்தும் பொருட்களில் இருந்து வெளிப்படும் காந்தம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு துகளிலும், பொருளிலும் மற்றும் உயிரினங்களிலும் காந்தம் வெளிப்படுகிறது என்று விளக்கியுள்ளார். மனிதனே ஒரு உயிரியல் காந்தம் எனவும் சொல்லலாம். இன்றைய விஞ்ஞானம் பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இந்த கூற்றை ஒப்புக்கொண்டுள்ளது. விஞ்ஞானம் கூறும் மின்காந்த நிறமாலை எலக்ட்ரோமேக்னடிக் ஸ்பெக்ட்ரத்தின் வரம்பு 3 ஹெர்ட்ஸ் முதல் 10⁻24 ஹெர்ட்ஸ் ஆகும். வேதாத்திரியம் கூறும் காந்த அலைகள் இப்போது விஞ்ஞானம் கூறும் எலக்ட்ரோமேக்னடிக் ஸ்பெக்ட்ரத்தின் வரம்பை விட இன்னும் விரிவான எல்லைகளை உள்ளடக்கியது.
மனமும் இந்த அலைகளின் ஒரு சிறு பகுதியாகும். நிலையற்ற பிளாஸ்மாவிலிருந்து தோன்றிய காந்தப்புலங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கும் பருப்பொருட்களில் 99% பிளாஸ்மா நிலையிலேயே உள்ளன. எடுத்துக்காட்டு சூரியன், நட்சத்திரங்கள், நெபுலாக்கள். பிளாஸ்மா அப்படிங்கிறது அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுக்கள். அது வெப்பமோ அல்லது மின்காந்த ஆற்றலோ செலுத்தும் போது ஏற்படுகிறது. கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளியில் பிளாஸ்மாவில் இருந்து காந்தப்புலங்கள் தானாக தோன்றின என்பதை கண்டறிந்துள்ளனர். 2 அண்டங்களுக்கு இடையில் எதுவுமில்லாத இடத்தில் கூட காந்தப்புலங்கள் உருவாவதை நிரூபிக்கின்றனர். இந்த காந்தப்புலங்கள் விதை காந்தப்புலங்கள் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் முதலில் இது வலிமை குறைவானதாக இருக்கும். பின்னர் பிரபஞ்ச இயக்கங்களால் இவை வலுப்பெறும். சூரியனில் இருந்து உருவாகும் பிளாஸ்மா பூமியில் வாழும் உயிர்களுக்கு ஆதாரமாக உள்ளது. ஒவ்வொரு உயிரினத்திலும் பயோபிளாஸ்மா ஃபீல்ட் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அயனியாக்கம் செய்யப்பட்ட துகள்கள் எப்படி காந்தப்புலன்களை உருவாக்கியதோ, அதேபோல் விண்களின் கூட்டு சுழலும் போது அதில் வெளியேறும் நிழல்விண்கள் மூலம் காந்தப்புலங்கள் உருவாகின்றன என்று வேதாத்திரியம் விளக்கம் தெளிவுபடுகிறது. பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலைகளின் இணைப்பு. காந்த அலைகள் பிரபஞ்ச வலைப்பின்னல் வழியாக பரவி விண்மீன் மண்டலங்களெல்லாம் இணைக்கிறது. சமீபத்திய ஆய்வு சுமார் 500 முதல் 800 மில்லியன் ஒளியாண்டுகள் நீளமுள்ள ஒரு பிரபஞ்ச பாதையை கண்டுபிடித்தனர். பிரபஞ்ச பாதைனா இப்ப நேஷனல் ஹைவேஸ் மாதிரி வச்சுக்கலாம். நேஷனல் ஹைவேஸ் மேஜரான சிட்டிஸ், பெருநகரங்களையும் நகரங்களையும் இணைக்கிற மாதிரி இந்த பிரபஞ்ச பாதைகள் அண்டங்களை, கோடான கோடி அண்டங்களையும் நட்சத்திரங்களையும் இணைக்கிற ஒரு பாதை தான் பிரபஞ்ச பாதை. இதில் கோடிக்கணக்கான நீளமுள்ள பிரபஞ்ச அலைப்பாதைகள் விண்மீன் மண்டலங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து ஆற்றல் குறைவான காந்தப்புலங்களை தாங்கி இருப்பதை காட்டுகின்றன. இந்த காந்தப்புலங்கள், அதாவது எந்த அளவுக்கு ஆற்றல் குறைந்ததுன்னா, நம்ம பிரெயின் வேவ்ஸ், மூளை அலைகள் எந்த அளவுக்கு குறைந்த காந்தப்புலங்களை வெளியிடுதோ அந்த அளவுக்கு மென்மையான காந்தப்புலங்களை வெளியிடுகின்றன. இந்த காந்த புலங்கள் இந்த காந்த அலைப்புலன்கள் தான் புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள் போன்ற துகள்களை ஒழுங்குபடுத்தி பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க செய்து விண்மீன் மண்டலங்களை எல்லாம் உருவாக்குகின்றன. எனவே காந்தப்புலன்கள் தான் பிரபஞ்ச அமைப்பை வடிவமைக்க காரணமாக இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். வேதாத்ரி மகரிஷி அவர்களும் விண்ணின் தற்சுழற்சி வேறுபாடும் ஈர்க்கம் மற்றும் விளக்கும் ஆற்றல் ஆகிய காந்தப்புலங்களே பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணம் என்றும் கூறுகிறார். செல்களின் ஒளி வெளியீடு. செல்லுக்கு நடுவிலே டிஎன்ஏவில் இருந்து எப்போதும் ஒரு குறைந்த அளவு ஒளி வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மிகவும் பலவீனமான லைட் சிக்னல்ஸ் மற்றும் ஒத்திசைவானது. அதாவது செல்கள் ஒன்றோடு ஒன்று இணையப்படவில்லை என்றாலும் இவை வயர்லெஸ் சிக்னல் போல செயல்பட்டு அவைகளுக்கு தகவலை அனுப்பி ஒருங்கிணைக்கிறது. இதனால் உடல் தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ளவும் நோய்களை எதிர்க்கவும் செய்கிறது. இதிலிருந்து இறைநிலையின் பேரறிவே ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அறிவாக இருந்து காந்தம் மூலம் செல்களை இயக்கி பாதுகாக்கிறது என்ற வேதாத்ரி தத்துவம் விளங்குகிறது. தாவரங்களில் காந்த அலைகள். தாவரங்கள் பல வகைகளில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக காற்றில் சிறிய வாசனை வாயுக்களை வெளியிட்டும், பூமிக்கு அடியில் வேர்கள் மூலமாகவும் இவை தகவலை பரிமாற்றம் செய்கின்றன. தற்போது உள்ள செயற்கை நுண்ணறிவு மற்றும் அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் மூலம் நம்மால் கேட்க முடியாத ஒலிகளையும் தாவரங்கள் வெளிப்படுத்துவதை நம்மால் கேட்க முடிகிறது. விஞ்ஞானிக கண்டுபிடிப்பின்படி ஆரோக்கியமான தாவரங்கள் அமைதியாக இருக்கும். ஆனால் அழுத்தமடைந்த தாவரங்கள், ஏதாவது 40 முதல் 80 கிலோஹெர்ட்ஸ் அளவு அதிர்வெண் உள்ள ஒலிகளை அவை எழுப்புகின்றன. இது போன்று தாவரங்களும் ஒளி வெளியிடுகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எந்த வகையான அழுத்தத்தை அனுபவிக்கின்றன என்பதையும் வகைப்படுத்தி AI மூலம் நம்மால் விளக்க முடிகிறது. உதாரணமாக நீர் பற்றாக்குறை, வெப்பநிலை மாற்றம், அது போன்று. அவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் மூளை அல்லது நரம்பு மண்டலங்கள் இல்லாவிட்டாலும் தாவரங்கள் உணர்கின்றன, கற்றுக்கொள்கின்றன, மாற்றம் அடைகின்றன மற்றும் நினைவில் வைத்துக் கொள்கின்றன. தாவரங்களுக்கும் மூளை உள்ளது என்று கூறுகிறார்கள். தாவரங்களைப் போலவே அனைத்து உயிர்களும் காந்த அலைகள் மற்றும் அவற்றின் தன்மாத்திரைகளான அழுத்தம், ஒளி, சுவை, மனம் ஆகியவற்றின் மூலம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன.
பூமியின் காந்தப்புலம் பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், ஆமைகள், மீன்கள் போன்ற உயிரினங்களுக்கு திசை கண்டறியும் இயற்கை ஜிபிஎஸ் போல செயல்படுகிறது. சில ஆய்வுகள் மனித மூளையிலும் காந்த உணர்வு இருக்கலாம் என்று தெரிவிக்கின்றன. இது உண்மைதான். கிரிப்டோக்ரோம் என்ற புரதம் உயிரினங்களில் காந்த உணர்வுக்கு காரணம் என 2025ஆம் ஆண்டு CERN ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. எபிஜெனெடிக்ஸ் மற்றும் உடல்மன தொடர்பு. பொதுவாக மனித வாழ்வில் டிஎன்ஏ உள்ள ஜீன்கள் தான் நம் வாழ்வை நிர்ணயிக்கின்றன என்று கூறுவார்கள். ஆனால் டிஎன்ஏவில் சுமார் 2% மட்டும்தான் மரபணுக்கள், அதாவது ஜீன்கள். மீதமுள்ள 98% ஜங்க் டிஎன்ஏ என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தேவையில்லாத பொருள் என்று அர்த்தம். சமீபத்திய ஆய்வுகள் எபிஜெனெடிக்ஸ் துறை வெளிப்புற உலகில் இருந்து வரும் சிக்னல்கள், சுற்றுச்சூழல், உணர்வுகள், உணவு, மனநிலை மற்றும் ஆழ்மனதில் பதிந்த பழக்கங்கள் இவையெல்லாம் டிஎன்ஏ ஒரு ஆண்டனா போல அதிலிருந்து வரும் சிக்னல்களை எல்லாம் வாங்கி அவை அனைத்தும் ஜங்க் டிஎன்ஏவை தூண்டி புரத உற்பத்தியை மாற்றுகின்றன. இதுவே நோய்கள் உருவாக்கத்திலும் மாற்றத்திலும் பங்கு வகிக்கிறது. அதனால் பெரும்பாலான சிக்கல்கள் நோயை நீக்காமல் விளைவுகளை மட்டுமே கட்டுப்படுத்துகின்றன. இதற்கு காரணம் மனித நடத்தையின் சுமார் 95% ஆழ்மன பதிவுகளால் ஏற்படுகிறது. எனவே தியானம் மூலம் ஜீவகாந்தத்தை பெருக்கி விழிப்புணர்வை அதிகரித்து மனவிரிவு ஏற்படும் போது நம் வாழ்க்கையே மாறுகிறது. இதன் மூலம் வேதாத்திரியம் கூறும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தியானம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆதாரபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். 2 துகள்கள் ஒரே நேரத்தில் தொடர்புடைய நிலையில் இருக்கும்போது அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒன்று மாறினால் மற்றொன்றும் உடனே மாறும். இதனை ஐன்ஸ்டைன் ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் என்று அழைத்தார். இதன் மூலம் பிரபஞ்சத்தில் அனைத்தும் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதற்கு ஆதாரம் கிடைத்தது. வேதாத்திரியத்தின் அடிப்படையில் இதற்கு காரணம் பிரபஞ்சம் முழுவதும் பாய்ம பொருளான காந்தம் ஊடுருவி ஒரு சட்டில் ஃபீல்டு போல எங்கும் வலைபோல் பின்னி நிறைந்துள்ளதால் ஒரு துகளின் மாற்றம் மற்றொன்றை உடனடியாக மாற்றுகிறது. குவாண்டம் மெமரி மேட்ரிக்ஸ். இது விண்வெளி முழுவதும் சிறிய சிறிய நினைவு செல்களால் ஆனது என்று கூறும் கோட்பாடு. காந்த அலைகள் இந்த செல்களில் தகவலை பதிய செய்து பாதுகாக்கின்றன. இந்த நினைவு செல்களால் சேமிக்கப்பட்ட தகவல் மீண்டும் எந்த இழப்பும் இல்லாமல் திரும்பவும் ஐயா இந்த கோட்பாட்டால் ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சத்தின் வான்காந்தத்தில் பதிகின்றது என்ற வேதாத்திரிய கூற்று நிரூபிக்கப்படுகிறது. காந்த அலைகளின் பயன்பாடு. பிளாஸ்மா ஜெனரேட்டர்கள் என்பது சூரியனில் நடைபெறும் அட்டாமிக் ஃபியூஷன் செயல்முறையை பூமியிலேயே பயன்படுத்தி ஆற்றலை உருவாக்கும் கருவி. இது பிளாஸ்மாவை காந்தப்புலங்கள் மூலம் கட்டுப்படுத்தி அதிலுள்ள அணுக்கள் நினைவதை இயக்கி மிகப்பெரிய மின்னாற்றலை உருவாக்கும் இயந்திரம் டோகமேக் ஃபியூஷன் ரியாக்டர். இது சுற்றுச்சூழலை பாதிக்காத அதிகமான ஆற்றலை பெற முடியும். காந்த அலைகளை அடிப்படையாக கொண்டு நிறைய தொழில்நுட்பங்கள் மருத்துவத்தில் பயன்படுகின்றன. டிரான்ஸ்கிரானியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் என்பது பல்ஸ்டு காந்த அலை கதிர்களை உருவாக்கி மனநிலை நோயாளிகளில் இடது பக்க மூளைப்பகுதி, அதாவது லெஃப்ட் டார்சோலேட்ரல் ப்ரீஃப்ரண்டல் கான்ட்ராக்ட்ஸ் அதை செயல்படுத்தி மனநிலையை சமநிலைப்படுத்துகிறது. இது டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தத்திற்கும் மேக்னெட்டிக் சீஷர் தெரபி என்ற காந்த சிகிச்சை பயன்படுகிறது. நான் இன்வேசிவ் தெரபி என்பது அறுவை சிகிச்சையோ ஊசியோ இல்லாமல் காந்த அலைகளை பயன்படுத்தி பாதுகாப்பாக உடலை குணப்படுத்தும் முறை. mRNA தடுப்பூசிகள் இப்ப சமீபத்தில் ரஷ்யாவில் என்ட்ரோமெக்ஸ் என்ற பெயரில் கண்டுபிடித்துள்ளனர். இது 98 நோயாளிகள் நடத்தப்பட்ட சோதனையில் 100% வெற்றி மற்றும் புற்றுநோய் வளர்ச்சி 60% 80% வரை குறைந்து செயல்படுகிறது உறுதி செய்யப்படுகிறது. கேன்சர் தெரப்பி, ஜீன் ரீஜெனரேட்டிவ் மெடிசன், ரிமோட் தெரப்பி போன்ற சிகிச்சைகளில் காந்த அலைகளின் பயன்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்ட்யூட்டிவ் உள்ளுணர்வு விளக்கம். காந்த தத்துவத்தை உணரும் போது நாளை உலகம் இவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் உள்ளுணர்வாக உணர்கிறோம். காந்த நிலை உணர்ந்தால் நாளை உலக சமாதானமாக வாழும். எப்படி என்றால், இப்போ எரிபொருளுக்காக யாரும் போராட மாட்டார்கள், ஏனெனில் பிரபஞ்ச காந்த ஆற்றல் எல்லோருக்கும் கிடைக்கும்.
இப்போ அம் ச போ சண்டை, சுரண்டல் இது மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு வரலாறு போல பேசப்படும். அதாவது பாட்டி அந்த காலத்துல கதை சொன்ன மாதிரி, அப்போ வந்து ஃபியூச்சர்ல இந்த மாரிலாம் பேசுவாங்க. ம் அப்போ அப்படி நடந்தது அது மாதிரி. மனிதன் வந்து இயற்கையோடும், உயிர்களோடும் ஒற்றுமையோடு வாழ்வான். காந்த ஒற்றுமை உலகெங்கும் ஆன்மீக ஒளியையும், அறிவியல் வளர்ச்சியையும் சமநிலையில் பார்க்கும். மனிதர்கள் ஒன்றிணைந்து மேக்னெட்டிக் யூனியன் ஆஃப் எர்த் என்ற உலக அரசை உருவாக்குவார்கள். இதை பற்றிய ஒரு காணொளியும், அதோடைய லிங்க்கும் இதுல குடுத்திருக்கிறோம். அறிவியல் மற்றும் சமுதாயத்திற்கான தாக்கங்கள். வேதாத்ரி மகரிஷியின் காந்த தத்துவம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையே ஒரு பாலம். இதை கல்விக்கூடங்களில் முறையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த தத்துவம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் டைம் ஆச்சுங்கம்மா. அம்மா ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 15 மினிட்ஸ்க்குள்ள கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்த தடவை. ஓகேங்க. எங்கெல்லாம் ஜாஸ்தியான இன்ஃபர்மேஷன் குடுக்குறீங்களோ அதெல்லாம் குறைச்சிட்டு ஓகேங்க. கரெக்டா அதான் ஒரு 2 ஸ்லைடு இன்னும் முன்னால டைம் ஆயிடுச்சு. ஆமாங்க. அத வந்து ஓகேங்க. குறைச்சிட்டு குடுத்துருங்க. அதே மாரி அது நீங்க படிக்கிறத கொஞ்சம் இன்னும் ரிஹர்சல் பார்த்து இன்னும் கொஞ்சம் படிச்சு, ஏன்னா தடுமாற்றம் இருக்கு இன்னும். ஆமாமாங்க. அது வந்து நீங்க என்ன பேச போறோங்கிறத எழுதி வச்சுட்டு, இந்த ஸ்லைட்ல இருக்கிறதே பேசணும்னு இல்ல. ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் என்ன பேச போறோங்கிறத கரெக்ட்டா எழுதி வச்சு, அத ரிஹர்சல் உங்க டீமுக்குள்ள பார்த்துக்குங்க. தடுமாற்றம் இல்லாம சொல்லுங்க. ஏன்னா, அங்க போய் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் முன்னால பேசும்போது, நம்ம எந்த தடங்கல் இல்லாம பேசணும். அதனால நெக்ஸ்ட் ஆமா. டைம் இப்ப உங்க டீம்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. இன்னொரு பேர் யாரு? ஆ இல்ல இன்னும் சசிகலாம்மா வருவாங்கன்னு நெனைக்கிறேங்கய்யா. அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. நாளைக்கு அவங்க பேசுவாங்கங்க. இன்னைக்கு அவங்கனால முடியாது. அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருக்குங்கய்யா. அது நாளைக்குள்ள அவங்கள அ முடிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேங்கய்யா. அதனால எங்களுக்கு நாளைக்கு ஸ்லாட் குடுத்தா பரவாயில்லங்கய்யா. ஒரு 15 இன்னொருத்தருக்கு. இல்லைம்மா, இனிமேல் டைம் இல்லைம்மா. ஏன்னா நான் அதுக்கு தான் காலையிலேயே மெசேஜ் போட்டிருந்தேன். டைம் இல்ல. ஓகே. அட்லீஸ்ட் வந்து ஒரு டீம்ல இருந்து 2 பேர டிசைட் பண்ணி, அந்த அந்த 2 ஸ்லைட மட்டும், அந்த 2 பிபிடிய மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணா தான், அதுல ஏதாவது ஃபைன் டியூனிங் பண்றது, இல்ல ஏதாவது கரெக்ஷன் குடுக்கறதுக்கு முடியும். அப்ப உங்க ஓ டீம்ல இருந்து வரல அப்படின்னா, மத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் சசிகலா பாரி பேசுறேங்க ஐயா, நெய்வேலியில இருந்து. என்னோடது கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டேங்கய்யா. ஆனா கொஞ்சம் அந்த ஒரு பிக்சர் கொஞ்சம் இதுவும் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குங்கய்யா. இன்னைக்கு முடிச்சிருவேங்கய்யா. நாளைக்கு வந்து நான் பிரசன்டேஷன் பண்றேங்கய்யா. ஓகே. ஐயா நன்றிங்க. வாழ்க வளமுடங்கய்யா. தியான குரூப்ல இருந்து இன்னைக்கு வித்யாலட்சுமியும் சந்திராமாவும் பேசுவாங்கய்யா. ஓகேங்கம்மா. வாழ்க வித்யாலட்சுமி அம்மா வளமுடன். நீங்க பேசுங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். உங்களோட இத போட்டுங்களாம்மா உங்க பிபிடிய? போடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, பிபிடி கரெக்ஷன் இனிமேல் பண்ணாதீங்க. பண்ணத பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். அதனால எல்லாருமே வந்து இந்த பிரசன்டேஷன்ல என்ன பேச போறோங்கிறத முடிவு பண்ணிடுங்க. யார் பேச போறீங்கங்கிறத முடிவு பண்ணிட்டு, அந்த அந்த டீம்ல இருக்கவங்க மட்டும் 2 பேர் திரும்ப திரும்ப பேசினா தான், குறைகள்லாம் என்னன்னு பார்த்து இல்ல ஏதாவது ஆட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் பண்ண முடியும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஓகே. ஒரு நிமிஷம் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குரு அருளும் சூட்சமமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவீர்களாக. வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அருளிய தவங்கள் மற்றும் அன்றாட வாழ்வியல் தாக்கங்கள் என்னும் தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றியையும் வாழ்க வளமுடன் என கூறி, இந்த ஆராய்ச்சி கட்டுரையில நாம இப்ப பார்க்க போற தலைப்பு என்னன்னா, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய எளிய முறை குண்டலினி யோகம், அவர்கள் அருளிய 9 மைய தவங்கள், அறிவியல் விளக்கம், தவத்தின் பயன்கள், உள்ளுணர்வு விளக்கம், சமுதாய தாக்கம் மற்றும் செயல்பாட்டிற்கான அழைப்பு. முன்னுரை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தவங்களையும் அவற்றின் அறிவியல் பூர்வமான நன்மைகளையும் உலகிற்கு தத்துவ ரீதியாகவும்
நவீன விஞ்ஞானத்தில் நடத்தப்படும் ஆராய்ச்சிகளை பகுப்பாய்வு செய்தும் ஒருங்கிணைந்து உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாக உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதை இக்கட்டுரையின் நோக்கமாக கருதப்படுகிறது. அகத்தவம், பூரணம், பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் 4 வளங்களையும் இருப்பு நிலையாக கொண்ட இறைநிலையின் பேராற்றல் பரிணாம சிறப்பால் இறுதியாக முழுமை தகுதி பெற்றவன்தான் மனிதன். மனித மனம் பேராற்றல் பெற்ற ஒன்று. எல்லைக்கு உட்படாத மனம் ஒன்றில்தான் எல்லையற்ற சுத்தவெளியை, பரம்பொருளை, பரவெளியை உணர முடியும். அந்த நிலையை பெறுவதற்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் உள்ளதே அகத்தவம் என்னும் குண்டலினி யோகமாகும். இப்பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய 9 வகை தவங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு பார்க்க போறோம். ஆகினை தவம், மூலாதாரத்திலிருந்து உயிரை எழுப்பி புருவ மத்திற்கு கொண்டு வந்து உயிரை உணர்த்துவது. இங்கு மனம் உயிரை கவனிக்குது. அடுத்தது மூலாதாரத்திலிருந்து உயிராற்றலை கொண்டு வந்து புருவ மத்திக்கு நிறுத்துவதால் 5 உணர்வுகளில் 4 உணர்வுகள் மறைந்து அழுத்தம் என்னும் ஒரு உணர்வு மற்றும் இங்கு உணரப்படுகிறது. அடுத்ததாக சாந்தி யோகம். நமது உயிராற்றலை ஆகினைக்கும் அதற்கு மேலேயும் தூக்கி பழகிய நாம் அதை மீண்டும் பழைய இடத்திற்கே கொண்டு செலுத்துவதுதான் சாந்தி யோகம். இதற்கு இறங்குபடி தவம் என்றும் உண்டு. அடுத்ததாக துரியத்தவம். இங்கு மனமானது மறைய மூல நிலையான உயிராகவே நிற்கக்கூடிய தவம். மனதின் விரியும் தன்மை இத்தவத்தால் கூடுகிறது. பஞ்சேந்திரிய தவம். இங்கு ஐம்புலன்கள் மூலமாக உயிராற்றல் மிகுதியாக செலவானால் ஐம்புலன்களின் கருவிகள் கெடும். எனவே இந்த பஞ்சேந்திரிய தவம் என்னும் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த தவமுறையே இந்த பஞ்சேந்திரிய தவம். அடுத்ததாக துரியாதீத தவம். உடலிலிருந்து வெளியே வந்த உயிர் பிரபஞ்சம் வரை விரிந்து மேலும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சுத்தவெளி என்னும் இறைநிலையோடு கலக்க விடுவது. துரியத்தை தாண்டி மனிதன் தனித்துவமான ஆத்ம அனுபவத்தை அடையும் நிலை இத்தவத்தில் நாம் உணர முடிகிறது. பஞ்சபூத நவகிரக தவம். இது இயல்பூக்க நியதி என்ற முறையில் எதை பற்றி மனம் எண்ணிக்கொண்டிருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அதனுடைய தன்மையும் மனதினுடைய தன்மையாக மாற்றம் பெறுகிறது. மனம் அதில் ஈடுபடும் பொழுது அதனுடைய தன்மையில் உயிர்கலப்பு பெற்று அதனுடைய நன்மைகளை நாம் அடைய முடிகிறது. 9 மைய தவம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம் என்ற உடலுக்குள்ள 7 இயக்க மையங்களிலும் பிரபஞ்சம், சுத்தவெளி போன்றவற்றில் உயிர் சக்தியை வைத்து மனம் விரிந்து தவம் ஏற்றுவதே 9 மைய தவம் என கூறுகிறோம். அடுத்ததாக நித்யானந்த தவம். உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை நன்கு பரவ செய்கிறோம். இந்த தவத்தில் நமது சூட்சும சரீரத்தை உடல் அளவு விரித்து துரியம் அளவு சுருங்கி மனதை நிறுத்தி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் உணர்வாக கவனிக்கின்ற தவம். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் பூரித்து செயல்படுவதை அனுபவபூர்வமாக இத்தவத்தில் நாம் உணர முடிகிறது. இறைநிலை தவம். மனிதன் தன்னுள் பரவி நிற்கும் இறை உணர்வை நேரடியாக உணரும் தவம். பிரபஞ்சமே உயிரின் ஆதாரம் என்ற தெளிவு, இந்த ஆன்மீக நிறைவு இத்தவத்தில் நாம் அடைய முடிகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது ஒரு சிறு குறிப்பாக மன அதிர்வு வகைகளை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சாதாரணமாக மனிதர்கள் உணர்ச்சி நிலையில இருக்கும்போது அதை நம்ம பீட்டா அலைன்னு சொல்லுவோம். அப்ப அதோட அதிர்வு எண் எதுல இருக்கும்னா 14ல இருந்து 40 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்ப அவங்க என்ன இருப்பாங்கன்னா உணர்ச்சி நிலையில இருப்பாங்க. இந்த 6 தீய குணங்கள் எப்பவுமே இருக்கும். புலன்மயக்கத்துல இருப்பாங்க. அடுத்து நம்ம துரியம், ஆகினைன்னு ஒரு தவம் இயற்ற ஆரம்பிக்க மன அமைதி பெற்று நம்மளுடைய புலனடக்கம் பெறும்போது ஆல்பா நிலை அலை என்ற கூடிய 8 முதல் 13 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் பழக பிரபஞ்சம் என்ன சொல்லக்கூடிய சக்தி களத்து, அதாவது நம்ம பஞ்சபூத நவகிரக தவமாகட்டும், துரியாதீதம் 9 நிலைங்கும் போது மனம் விழிப்பு நிலையில இருக்கும் போது தீட்டா அலை என சொல்லக்கூடிய 4 முதல் 7 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு அதிர்வு எண் வருது. கடைசியாக சிவகலம் துரியாதீத தவத்துல உள்ள சுத்தவெளி அப்படிங்கறதுல நம்மளுடைய டெல்டா அலை 1 முதல் 3 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இறைநிலையோடு இணைதல், பேரின்ப நிலை அப்படிங்கிறத அதாவது மனிதனுடைய நோக்கமே என்னன்னா இறைநிலை உணர்தல், இறைநிலையோடு இணைதல்ங்கிறத இந்த டெல்டா அலை மூலியமா நம்ம உணரப்படுகிறோம். அடுத்ததா நம்ம உடலில் ஓடக்கூடிய 7 சக்கரங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. முதல்ல மூலாதார சக்கரா. இது எங்க இருக்குன்னா பேஸ் ஆஃப் த ஸ்பைன், முதுகு தண்டின் அடிப்பகுதியில இருக்கு. அடுத்ததாக இதுக்கு தொடர்புடைய நரம்புகள்
காக்சிஜல் நர்வ்ஸ், அப்புறம் அட்ரினல் கிளாண்ட்ஸ். அது வந்து எங்க இருக்குன்னா பாலுணர்வு சுரபியோட கூட இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த பாலுணர்வு சுரபி அட்ரினலும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு இந்த மூலாதார சக்கரால. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரா. இது வந்து நம்மளுடைய லோ அப்டாமன், அதாவது கீழ் வயிறு. இது வந்து கோனெட்ஸ் சாக்ரல் பிளெக்சஸோட இந்த நர்வ் சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்து மணிப்பூரா சக்கராங்கிறது நம்மளுடைய நாபி பகுதி, அதாவது அப்பர் அப்டாமன். செலாக் பிளெக்சஸ் மற்றும் இது பேங்க்ரியாஸோட இந்த கிளாண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அநாகதா சக்ரா, அது வந்து இதயம், அதாவது சென்டர் ஆஃப் த செஸ்ட், தைம்பஸ் கிளாண்ட்ஸோட இணைஞ்சிருக்கு. நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது கார்டியாக் பிளெக்சஸோட இருக்கு. நெக்ஸ்ட் விசுக்தி அப்படிங்கிறது வந்து விசுக்தா அப்படிங்கிறது த்ரோட் சக்ரா. செர்விக்கல் பிளெக்சஸ் தைராய்டு மற்றும் பாராதைராய்டு சுரபியோட இது தொடர்புடைய சுரபிகள். அடுத்தது ஆக்னா சக்ரா. இது வந்து என்னன்னா நெற்றி பகுதி, அதாவது ஃபோர்ஹெட் பிட்வீன் ஐப்ரோஸ். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட இந்த நர்வ் சிஸ்டம் இணைஞ்சிருக்கு. இது வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்ஸோட தொடர்புடையது. கிரவுன் சக்ரா சஹஸ்ரராராங்கிறது நம்மளுடைய தலை உச்சி. இது வந்து பீனியல் கிளாண்ட், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட இது தொடர்புடைய பகுதி. இப்ப நம்ம வந்து தவம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அறிவியல் ஆராய்ச்சி மூலியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு சில நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தியானம் வந்து மன அழுத்தத்தை தூண்டும் ஹார்மோன்களை குறைக்கிறதுங்கிறத உறுதியாவே சொல்லிட்டாங்க. அடுத்தது 2024 ஒரு சமீபத்திய ஆய்வு கட்டுரையில சுவாதிஷ்டான சக்ரா வந்து மனித வாழ்வு, சுய வளர்ச்சி, உணர்ச்சி நிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி சூழல்களில் நல்ல தாக்கத்தை இந்த தியானம் செய்யறவங்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. மூளை அலைகள் மூலம் நேரடி அல்லாத தூண்டல். தியானம் வந்து என்னன்னா டெல்டா மற்றும் பீட்டா அலைகளை உருவாக்குகிறது. இது வந்து என்னன்னா வளர்ச்சி ஹார்மோன் ஆழ்ந்த ஓய்வை ஏற்படுத்தி சுரபியை தூண்டுகிறது. இது உடல் முழுவதும் பழுது சரிபார்க்கும் செயல்ல இது ஈடுபடுது. அடுத்ததாக டேவிட்சன் 2003 என்ன சொல்றாங்கன்னா கார்டிசால் என்னும் ஒரு இது வந்து என்னன்னா தியானம் செய்யாதவர்களோட தியானம் செய்வர்களுக்கு அளவு குறைவா இருக்கு. அப்ப என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனே அவங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் இந்த தியானம் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா ஹைப்போதாலமிக் பிட்யூட்ரி தைராய்டு ஆக்சிஸ் தாக்கம் ஏற்படும் போது இது மன அழுத்தம், சோர்வு போன்ற நிலைகளை குறைக்க உதவுது. இது மட்டும் இல்லாம ஹைப்போதாலமிக் பிட்யூட்ரி அட்ரினல் ஆக்சிஸ் கட்டுப்பாடு ஏற்படும் போது இந்த கார்டிசால் என்னும் இந்த மன அழுத்த ஹார்மோன் அளவு குறையும் போது அட்ரினோ கார்டிகோ டிராபிக் ஹார்மோன் என்ற ஹார்மோன் சுரபியை கட்டுப்படுத்துறது மூலியமா இந்த சுரபிகள் எல்லாமே நார்மலுக்கு வரும்போது உடல்நிலை வெளியில எந்த புற சூழ்நிலைனாலும் உடல்நிலை சீரா இருக்கு. அடுத்ததா மவுண்ட் சினாய் ஸ்டடிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமீபத்துல 2025 தியானம் மூளையில் ஆழமான பகுதிகளில் அமிக்டலா மற்றும் ஹைப்போகாலமஸ் செயல்பாட்டை வந்து அவங்க மாற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பாத் அண்ட் சவுத் ஆம்டன் 2024 வந்து 91 நாடுகளை சேர்ந்த 1247 பேர்கள்ல வந்து இலவச மொபைல் செயலியை வந்து மெட்டிடோ மூலம் வழங்கப்பட்டு தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தியான அமர்வுகள் நடக்கும் போது அவங்களோட டிப்ரெஷன் குறையுது, ஆங்ஸைட்டி குறையுது, ஸ்லீப்பிங் சவுண்ட் ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இந்த எஃப்எம்ஆர்ஐ மற்றும் இஇஜி ஆய்வுகள் வந்து தியான மூளையின் செயல்பாட்டை மற்றும் மனநிலை மாற்றி இருப்பதை வந்து எம்ஐடி மற்றும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து 2025 இந்த தியானம் செய்யறதுனால செயல்படுது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அடுத்தது இது அணு மற்றும் மரபணு மாற்றங்களை உண்டாக்குது. அது தவிர டெலோமெரோஸ் என்னும் என்சைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த நம்ம தவம் பண்ண. இது மூலியமா என்ன பலன்னா முதுமை தள்ளி போடுது. தியானம் இன்னொன்னு என்னன்னா நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் அழற்சி தொடர்பான மரபணுக்களை கட்டுப்படுத்துது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது உடல் மற்றும் உடல் நல பயன்கள்ல வந்து பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறு சீராகுது, மூளை அமைப்பு மற்றும் இணைப்பை மாற்றி அமைக்கிறது, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, அறிவாற்றல் செயல்பாடுகள் மேம்படுகிறது. மனநலம்னு பார்த்தோம்னா அகத்தவம் மூலம் மன அமைதி, உளநலம், ஈகை, கருணை, தெளிவு, கட்டுப்பாடு பெறும். இது தவிர மனதுல வந்து ஓர்மைத்தன்மை, அதாவது ஓர்மைத்தன்மை, ஏற்பு திறன், அறிவு கூர்மை மற்றும் நினைவு திறன் கூடுகிறது. பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளும் போது நமக்கு உள்ளுணர்வு சக்தி இன்னும் மேல பெருகுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது உள்ளுணர்வு விளக்கம். தவம் வந்து அடிப்படையான உடல் உறுப்புகளுக்கும் உயிரணு கட்டுமாவைகளுக்கும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு உன்னத பயிற்சியாக இருக்கு. இது மனநிலை சீர்மை மற்றும் மன அமைதியை உருவாக்குது.
இறைநிலை உணர்வு மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்குது. ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஒற்றுமையை ஓங்க வைக்குது. வளமான புதிய சமுதாயம் நலமாக வாழ இந்த தவம் மிக 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 நமக்கு உதவியா இருக்கு. முக்கியமா இறைநிலை தன்மையான முழுமை பேரடைய இந்த தவம் ரொம்ப மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப ஒரு மூலாதார சக்கரா எடுத்திருக்கேன். அதாவது இது மூலாதார சக்கரா என்ன செய்யுதுன்னா, அந்த மூலாதார சக்கரா உடலின் பாதுகாப்பு வாழ்தல் அடிப்படை தேவைகளை குறிக்குது. அப்ப இது என்ன செய்யுது? தன்னியக்க நரம்பு மண்டலம் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தை சரி பண்ணுது, ஹார்மோனல் லிங்கை சரி பண்ணுது, மூளையின் உணர்ச்சி மையமாகிய அமில்டலா, ஹைப்போதாலமஸ் போன்ற நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் சரியாக்குது. இது மூலியமா நம்ம ஆற்றல் மற்றும் விழிப்பு நிலையில இருக்கு. இது தவிர நரம்பியல் ரீதியாக ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் தோட இதை நம்ம ஒப்பிட்டு செய்யலாம். அப்ப இது என்னன்னா மூளையின் விழிப்பு தன்மையை கொடுக்கறதுனால நம்ம எப்பவுமே விழிப்பு நிலையிலேயே விளைவறிந்த விழிப்பு நிலையிலேயே இது செயல்பட இது மூலாதார சக்கராங்கிறது சாந்தி தவம் மூலியமா இதை நம்ம கொண்டு வர முடியும். அடுத்தது செயல்பாட்டிற்கான அழைப்புதல். இதை நம்ம எப்படி எல்லாம் கொண்டு வரலாம்னா, ஸ்கூல்ல பதின் பருவத்துல இருக்கிற மாணவ மாணவியருக்கு இந்த தவம் கொடுக்கும் போது என்னன்னா, அவங்க அந்தந்த ஏஜ்ல உடல்ல ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றத்தை உணர்ந்து அவங்களோட மனசு வேற வழியில சிதறாம முழு கவனமும் அவங்களோட லட்சியத்திலேயே அடைய முடியும். அடுத்தது எல்லா மருத்துவமனைகளையும் தவம் கொடுக்கும் போது ஒரு சாதாரண மக்கள் இப்ப ஏதாவது ஒரு வியாதின்னு சொன்னா அவங்க பயந்துக்காம, ஓ இவ்வளவுதானா, இது சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு எல்லா மக்கள் பாமர மக்கள் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் நிலை கொண்டு வர முடியும். அப்புறம் உலகில் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப எதுல நீங்க குறைக்கணும்னா அந்த சக்கராஸ்ல கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துட்டீங்க. ஓ சரிங்க ஐயா. ஏன்னா இன்னும் ஒரு ஸ்லைடு தான் இல்ல க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். இன்னும் ஒண்ணுதான் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அதான். அப்ப அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா. அந்த சக்கராஸை மட்டும் நான் இது பண்ணிடுறேன் ஐயா. எங்க இன்ஃபர்மேஷன் கம்மி பண்ணணும், ஏன்னா எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்ம அறிவியல் ஆராய்ச்சி ரிலேட்டா இருக்கக்கூடிய அதுல மட்டும் நிறைய கொடுக்கணும். ஆமா, அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மேல இருக்கக்கூடிய நார்மல் இதுல சொல்றது பேசிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் டைம் குறைச்சிக்கங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வேற யாராவது கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இவங்க வேற யாராவது கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஓகேங்க. ஏன் இந்த இவங்க பேசுனதை வச்சு யாருக்காவது கருத்துக்கள் இல்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அது இருந்தா சொல்லுங்க. ஐயா நல்ல ஃப்ளோ நல்லா இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த சயின்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இந்த பழைய ஆன்மீகம் இந்த சக்கரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லெவலாக குறைச்சிக்கிட்டு டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது சிறப்பா இருக்கும். சரிங்க ஐயா. சரி அவ்வளவுதாம்மா, பண்ணிடுறேன். நல்லா இருக்கு, அடுத்த நல்லா தடவை நான் கொண்டு வந்துடுறேன் ஐயா. ஏன்னா நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்களே, 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். ஆமாங்க ஐயா. அதனால நம்ம முக்கியமான விஷயத்த அந்த 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடணும். சரிங்க ஐயா. இதுல லாஸ்ட் டைம் ஒரே பிரசன்டேஷன் வச்சே எல்லாரும் படிச்சு காட்டுனாங்க ஐயா. இப்போ அவங்க தனியா எடுத்து இல்ல இண்டிவிஜுவல் நல்லா இருக்கு, நல்லா அவங்க இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஃப்ளோ நல்லா இருக்குங்கய்யா, நல்லா பேசுறாங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற கண்மணி அம்மா அம்மா எப்படி பேசுறாங்க சொல்லுங்க. சசிகலா அம்மா நீங்களும் சொல்லலாம். சங்கீதா அம்மா சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க. பேசுறாங்களாங்கிறத. தியாகராஜன் ஐயா சொல்லியாச்சு. இவரு சிவ ஐயா சொல்லுங்கய்யா. அம்மா விஜயலட்சுமி அம்மா ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தீங்க. சொல்லுங்கம்மா. ஒன்னும் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கம்மா. அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, ஐயா அவங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் ரெஃபரன்ஸ கொஞ்சம் நிறைய நீங்க எடுத்துக்கிட்டு மற்ற இதுல கொஞ்சம் குறைச்சு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா ஃபினிஷ் பண்ணிடலாங்கம்மா. சரிங்கம்மா. எனக்கு இன்னும் ஒரு பேஜ் அது முடிக்கணும். கொஞ்சம் ட்ரை பண்றேன். நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க உள்ள வர்றத பொறுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க சசிமா. வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி ஃப்ளோ எல்லாம் ரொம்ப சந்திரசேகரன் ஐயாவை கேட்கலாங்களா?
கேளுங்க ஐயா, எல்லாரும் சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு டைம் கொடுக்கணுங்க ஐயா அடுத்தவங்க இல்ல இல்ல அடுத்த நேரம் ஆச்சு. சரிங்க ஓகே ஓகே. அம்மா அடுத்த டீம் உங்க டீம் மெம்பர் இல்ல அடுத்த யார் பேசுறது ஐயா வாழ்க வளமுடன். நான் சந்திரா பேசுறேங்கய்யா, ஐயா சந்திரா குமாரபாளையம். பேசுவாங்கய்யா, சந்திரா பேசுவாங்கய்யா. வாழ்க வளமுடன். அவங்க பிரசன்டேஷனே ரெடி பண்ணலீங்கம்மா, பழைய பிரசன்டேஷனே இல்ல மறுபடியும் இல்ல பேசுறீங்களா? பண்ணிட்டேங்க. இல்லைங்க கொஞ்சம் இல்ல ரெடி பண்ணிட்டாங்கய்யா. கொஞ்சம் மாற்றம் பண்ணிருக்கிறோம். அது பார்த்துட்டு சொல்லுங்க கரெக்ஷன். ஓகேங்கம்மா. இப்ப அந்த பிரசன்டேஷன் யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட தாங்கய்யா இருக்கு. அது எப்படி இப்ப அனுப்புங்க, அது வேணா ஓபன் பண்ணலாம். சந்திராமா ஐயா இல்ல ஒரு நிமிஷம். இல்லைன்னா அப்படியே பேசுங்கம்மா நீங்க. ஐயா உங்களுக்கு போட்டேங்க ஐயா. உங்க டாக்குமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்துருக்கு. ஓகே, நீங்க பேசுறது பேசுங்க. சரிங்க ஐயா. அந்த டாக்குமெண்ட் இன்னும் எனக்கு வரலைங்க ஐயா. இதுல அது இருந்து காலையில கொஞ்சம் இருந்து காலையில இருந்து அனுப்பிட்டு இருக்கு. இப்ப நீங்க பேசுங்கம்மா. ஓகேங்க. ஓகேங்கய்யா. நான் இதுல கொஞ்சம் வந்து வேற பாயிண்ட்ஸ் அதுல கொஞ்சம் பாக்குறேங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி அருளிய தவங்கள் மற்றும் அன்றாட வாழ்வில் அவை ஏற்படுத்தும் தாக்கங்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பொருளடக்கம்: எளிய முறை குண்டலினி யோகம். வேதாத்ரி மகரிஷி 9 தவங்கள். அறிவியல் விளக்கம்: தவத்தின் பயன்கள். உள்ளுணர்வு விளக்கம்: சமுதாய தாக்கங்கள், செயற்பாட்டிற்கான அழைப்பு. முன்னுரை: ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஒன்றிணைந்து மனித வாழ்வை உயர்த்தும் வழியை காட்டியவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் வாழ்க்கை முழுவதும் மனிதகுல நல வாழ்வுக்காக தவம் என்னும் ஆற்றல் மிக்க உளப்பயிற்சியை எளிமையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விளக்கினார். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தவங்களையும் அவற்றின் அறிவியல் பூர்வமான நன்மைகளையும் உலகிற்கு தத்துவ ரீதியாகவும் நவீன விஞ்ஞானத்தில் நடத்தப்படும் ஆராய்ச்சிகளை பகுப்பாய்வு செய்தும் ஒருங்கிணைத்து உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாக உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். 9 வகை தவங்கள்: ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரகம், 9 மையம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம். ஆகினை தவம்: மூலாதாரத்திலிருந்து உயிரை எழுப்பி புருவமத்திற்கு கொண்டு வந்து உயிரை உணர்வது. இந்த ஆகினை தவத்தை ஸ்பர்ச தீட்சை மூலம் பெறுகிறோம். ஆகினை தவத்தில் மன அலைச்சுழல் 13 - 8 வரை அலைச்சுழல் வினாடிக்கு இருக்கிறது. சாந்தி தவம்: மேலே புருவமத்திற்கு கொண்டு சென்ற உயிர் மையத்தை திரும்பவும் மூலாதாரத்திற்கு கொண்டு வருவது சாந்தி தவம். மேலே சென்றுவிட்ட நமது உயிர் ஆற்றலை கீழே நின்று தவம் இயற்றுவதால் இதற்கு இறங்குபடி தவம் என்று ஒரு பெயர் உண்டு. துரிய தவம்: உயிர் மையத்தை தலை உச்சிக்கு கொண்டு வருவது. இதில் மன அலைச்சுழல் 13 - 8 வினாடி வரை நிலைத்து நிற்கிறது. பஞ்சேந்திரிய தவம்: பஞ்சேந்திரிய தவம் என்பது மெய், நாக்கு, மூக்கு, கண், காது என்ற 5 கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த யோக முறையாகும். துரியாதீத தவம்: மனதை உடலிலிருந்து வெளியே கொண்டு வந்து
பிரபஞ்சம் வரை விரிந்து மேலும் பிரபஞ்சத்திற்கு அப்பாலுள்ள சுத்தவெளி என்ற இறைநிலையோடு கலக்க விடுவது. இதில் நம் மன அலைச்சூழல் 4:1 per second என்ற அலைச்சூழலில் இருக்கிறது. துரியாதீதமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, துரியாதீதமே வீடு பேறு. பஞ்சபூத நவகிரக தவம். நாம் பூமி மீது வாழ்கின்றோம். எனவே பஞ்சபூத தவம், நவகிரக தவம் என்பது பஞ்சபூதங்கள் மற்றும் நவகோள்கள் மீது மனதை வைத்து தவம் ஆற்றுவதாகும். மனம் அதில் ஈடுபடும் பொழுது அதனுடைய தன்மையில் உயிர் கலப்பு பெறுகிறது. 9 மைய தவம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம் என்று உடலுக்குள் 7 மையங்களிலும் உடலுக்கு வெளியே மனம் விரித்து பேரியக்க மண்டலம் சுத்தவெளி என்ற 2 நிலைகளிலும் தவம் இயற்றுவதாகும். நித்யானந்த தவம். உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை நன்கு பரவச் செய்வது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் பூரித்து செயல்படுவதை இந்த தவத்தில் அனுபவமாக உணரலாம். இறைநிலை தவம். இறைநிலையிலிருந்து மனிதன் வரை வந்த வரலாற்றை உணர்ந்து மனதை இறைநிலையோடு கலக்க விடுவது. இதில் நான் என்ற உணர்வு மறைந்து நாம் என்ற உணர்வு ஓங்குகிறது. சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் எவிடன்சஸ். அறிவியல் ஆராய்ச்சி ஆதாரங்கள். மூளை அலைகள் மூலம் நேரடி அல்லாத தூண்டல். தியானம் மூளையில் டெல்டா மற்றும் தீட்டா அலைகளை உருவாக்குகிறது. இது ஆழ்ந்த ஓய்வை ஏற்படுத்தி வளர்ச்சி ஹார்மோன், குரோத் ஹார்மோன் சுரப்பியை தூண்டுகிறது. இது உடல் பழுது சரி செய்யும் செயல்களில் உதவுகிறது. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஆய்வுல தியானம் மன அழுத்தத்தை தூண்டும், ஹார்மோன்களை குறைக்கும் என்று உறுதி செய்துள்ளது. யூனிவர்சிட்டி ஆஃப் பர்த் சவுத்தாம்ப்டன் என்ற ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க, மொபைல் செயலி மூலம் தினசரி 10 நிமிடங்கள் தியானம் செய்யும் போது உலகளாவிய இதுல நிறைய ஆய்வுகள்ல 19.2% டிப்ரெஷன் குறையும், ஆங்ஸைட்டி 12.6% குறையும் அப்படிங்கிற ஆராய்ச்சி தெளிவாக நம்மளுக்கு முடிவு செய்துள்ளார்கள் அந்த ஆராய்ச்சியில. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தியானம் மனநிலையவே மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி மூலமாக நிரூபித்துள்ளார்கள். டிஜிட்டல் மெடிடேஷன் அண்ட் ஆப்ஸ் மெலன் யூனிவர்சிட்டி அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வுல 2025 ஆய்வுல குறைக்கப்பட்ட மன அழுத்தம், மேம்படுத்தப்பட்ட தூக்கம் மற்றும் மரபணு வெளிப்பாடு மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில முழுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூரோ சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் 2025 தொடர்ந்து தியானம் செய்பவர்களின் மூளைத்திறன், ஒழுங்கமைப்பு மற்றும் சுய மேம்பாட்டு திறன்கள் அதிகரிப்பதை கண்டறிந்துள்ளனர். பில்லி வாய்ஸ் ஸ்டடி 2025 ஆய்வின்படி தியானம் தொடர்ந்து செய்பவர்கள் ஆரோக்கியமான பழக்கங்களை முறையாக தொடர்வதற்கு அதிக உந்துதல் பெறுகிறார்கள். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அண்ட் பிரெயின் ஸ்ட்ரக்சர் பயோமெடிக்கல் ஜேர்னல்ல 2024 தியானம் புரணி கார்டெக்ஸ், அதாவது புரணி கார்டெக்ஸ்ங்கிறது நம்ம மூளையில உள்ள ஒரு பகுதிங்கய்யா, தடிமனை அதிகரித்து அமிக்டாலா செயல்திறன் மற்றும் மூளை இணைப்புகளை மேம்படுத்துகிறது. மெடிடேஷன் இன்டியூஸ்டு கான்சியஸ்னஸ் ஹார்ட்வேர் மெடிடேஷன் ரிசர்ச் ப்ரோக்ராம் 2025 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆழ்நிலை தியானத்தின் போது ஆழ்ந்த விழிப்பு நிலை, ஆழ்ந்த உணர்வு நிலை போன்றவை EEG, MEG, fMRI போன்ற கருவிகள் மூலம் கண்டறிந்துள்ளனர். ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபித்துள்ளனர். உடல்நல பயன்கள். தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது, நாள்பட்ட வலியை குறைக்கிறது, அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது. மனநல பயன்கள். மனதின் ஓர்மைத்தன்மை, ஏற்புத்திறன், அறிவு கூர்மை மற்றும் நினைவுத்திறன் கூடும். பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றலும் உள்ளுணர்வும் ஓங்கும். டோபோமின், செரட்டோனின், ஆக்சிடோசின் போன்ற நரம்பியல் வேதியியல் பொருட்கள் வெளியிடப்படுகின்றன. இது மன அமைதி, நினைவாற்றல், உணர்ச்சி சமநிலை மற்றும் கவனத்தை மேம்படுத்துகிறது. உலக சமுதாயத்திற்கு நன்மைகள். தவத்தினால் மனிதனுடைய மனம் விரிவடைந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நிலைக்கு அழைத்து செல்லப்படுகிறது. மக்களுக்கு அமைதி, ஆனந்தம், பொருளாதார வளம், நீதியும் பெறும் விதத்தில் உலகம் மேம்படுகிறது. தவம் மூலம் தனிமனித அமைதியில் தொடங்கி குடும்பம், சுற்றார், ஊர், உலகம் என அனைத்து நிலைகளையும் அமைதி நிலை பரவுகிறது.
உள்ளுணர்வு விளக்கம். தவம் செய்வதால் கருணை, இரக்கம் போன்ற நேர்மறையான சமூக உணர்ச்சிகளை வளர்க்கிறது மற்றும் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அதிக திறனை வளர்க்கிறது. அது மற்றவர்களை புரிந்து கொள்ள திறன் அதிகரிக்கும் பொழுது நம்ம சமூகத்தில் ஒற்றுமை ஓங்குகிறது. வழக்கமான தியான பயிற்சி இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், இதயம் மற்றும் இரத்த நாளங்களில் அழுத்தத்தை குறைக்கவும் வழிவகுக்கும். தியானம் உள்ளுணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்த உதவுகிறது, மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது மற்றும் கடினமான சூழ்நிலைகளுக்கு மிகவும் சீரான சிந்தனை திறனை வளர்க்கிறது. அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள். மனநல ஆரோக்கியத்திற்கு தவத்தின் பங்கு. தவத்தினால் இன்றைய நவீன உலகில் உள்ள மாயையில் சிக்கிக் கொள்ளாமல் எப்பொழுதும் எண்ணம், சொல், செயலில் விழிப்பு நிலையிலிருந்து செயல்பட உதவுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கான பங்கு. தவத்தினால் எப்போதும் விழிப்பு நிலையில் இருப்பதால் இயற்கையோடு ஒன்றி வாழ பழகுகிறோம். இதன் மூலம் நம் உடலில் உச்சி முதல் பாதம் வரையில் உள்ள அனைத்து இயக்கங்களும் சீராக நடைபெறுகின்றன. உலக சமுதாயத்திற்கான பங்கு. தவத்தினால் நம் மனம் விரிவடைந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மொழிக்கு ஏற்ப அனைவரும் ஒன்றுபடுவோம். உலக சமாதானத்திற்கான பங்கு. தவத்தினால் நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உருவாக்கிய உலக சமாதான திட்டங்கள் 14 திட்டங்களும் மிக விரைவில் நடைமுறைக்கு வரும். செயல்பாட்டிற்கான அழைப்பு. டிசம்பர் 29 கல்வியில பாத்தீங்கன்னா, இந்த ஆரம்ப கல்வி நிலைகள் கொடுக்கும்போது குழந்தைங்களுடைய மாணவர்களுடைய படிப்பில் முழு கவனம் செலுத்தி அவர்களுடைய லட்சியத்தை அடைய வழிவகுக்கிறது. தொழில். உலகில் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் மனவளக்கலை கொடுப்பதால் தொழில்துறையில் அமைதியான முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. அரசாங்கம். டிசம்பர் 21 அன்று மில்லியன் கணக்கான மக்களை 15 நிமிடம் ஒன்றாக பயிற்சி செய்ய அழைக்கும் உலகளாவிய ஒருங்கிணைந்த தியானம் நடைபெறுகிறது. இப்போ உலகளாவிய ஒருங்கிணைந்த தியானம் நடக்கும்போது நம்ம உலக மக்கள் அனைவருக்கும் ஒரே எண்ணமான உலக சமாதானம் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஐநா சபையில் தியான பயிற்சிகளை கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் பொது சமூக கொள்கைகளில் இணைக்க பல துறை ஒத்துழைப்புகளை நாடுதல். பூமி கண்காணிப்பு முகமைகளுடன் இணைந்து கிரக அளவீடுகளில் உலகளாவிய ஒருங்கிணைந்த தியானத்தின் சாத்தியமான தாக்கத்தை ஆராய்ச்சி செய்தல். முடிவுரை. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 9 வகை தவங்களும் தனிநபரின் உள் வாழ்க்கையை வளப்படுத்துவதோடு சமூகத்தின் வெளியுலக வாழ்வையும் உயர்த்துகின்றன. உலக நாடுகளில் பல வகையான தவங்கள் மக்கள் செய்தாலும் நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள அனைத்து வகையான தவங்கள் பாமர மக்கள் முதல் அனைத்து நிலை மக்களுக்கும் எளிய முறையில் கற்றுத்தரப்படுவதால் மிகச் சுலபமாக அனைவராலும் செயலுக்கு கொண்டு வர முடியும். நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள அனைத்து நிலை தவங்களும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அனைத்து நாடுகளில் உள்ள இளம் தலைமுறையினரும் இதை ஏற்றுக்கொண்டு முன்னேற முடியும். இப்போ எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நம்ம இதை தவங்களை முழுமையாக செய்யும் பொழுது உலக சமாதானம், நம் அருட்தந்தை அவர்களுடைய உலக சமாதானம் விரைவில் நிறைவேறும். முடிச்சிட்டீங்களா? வாழ்க வையகம். ஐயா ஒரே நிமிஷம் வந்துட்டேங்க. ஒரு நிமிஷங்கய்யா. இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா முழுமையான ஆராய்ச்சி 2025 ஒளிப்படமான ஆதாரங்களை ஆய்வு செய்துள்ளார்கள். இந்திய மருத்துவ மாணவர்கள் உணர்ச்சி, நுண்ணறிவு, சோர்வு, உறக்கம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா DY பட்டீல் ஆயுர்வேத மருத்துவ மாணவர்களை 6 மாத TM பயிற்சியின் விளைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதுல பார்த்தீங்கன்னா பரிசுத்த உணர்ச்சி, நுண்ணறிவு ஆகியவை தோன்றுகின்றன. பயிற்சி முனை ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல். ஆஸ்திரேலிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள் எடுத்துக்கிட்டு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த மாணவர்களிடையே மனத்தெளிவு ஏற்படுகிறது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், சோர்வு இவை குறைவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. நீண்டகால TM பயிற்சி, உயிரியல் அளவீடுகள்.
அதுல கண்டுபிடிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியிலன்னா SOCS3 போன்ற வயதோடு சம்பந்தப்பட்ட வெளிப்பாடு, அதாவது டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளர்களில் குறைவாக இருந்தது. இது தொற்றுநோய் மற்றும் ஆரோக்கிய வயதாகும் விதத்தை குறைக்கப்படுவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. மெட்டா முனை பிரதி ஆய்வு PSSD குறைவு. இதுல பாத்தீங்கன்னா மனநலம் அபிவிருத்தி ஆகிறது. 1248 பேர் வந்து TM மூலம் அது ஆராய்ச்சி செய்யும் போது கிளினிக்கலி மீனிங்ஃபுல் அளவில் மூளை அலைகள் வந்து விழிப்பு நிலையாக இருக்கிறது. அதிகமாக பீட்டா அலைகள் வேலை செய்கின்றன. கவனம், சிந்தனை, எடுப்பு நடக்கிறது. காம அலைகள் அதிக விழிப்புணர்வு, பரவலான இணைப்புடன் இருக்கின்றன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நரம்பியல்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், சிந்தனை அளந்து செல்லும் போது செயல்படும் மூளை வலைப்பின்னல் துரிய நிலையில் மிகவும் குறைவாக செயல்படுகிறது. இதனால் ஈகோ சிந்தனை கரைந்து போகிறது. ப்ரீஃபரண்டல் கார்டெக்ஸ் பிளஸ் தாலமஸ் இணைப்பு கவனம், சுய விழிப்பு, பரவலான அனுபவ உணர்வு அதிகரிக்கிறது. இதனால் ஒருவர் உள்ளுணர்வு பிளஸ் புற உலகு விழிப்பு இரண்டையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. வாய்ப்பு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. இதுல வந்து போன தடவையே வந்து சொன்னாங்க, இந்த ஐயா சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லாதீங்க. அது 1 2 அதாவது வந்துருச்சுங்க. உரை பேசும்போது அது கரெக்டா வந்து பிராக்டிஸ் பண்ணி பேசுங்க. இன்னொன்னு, இந்த அறிவியல் ஆராய்ச்சிகளை பத்தி பண்ணும்போது அது ஆராய்ச்சியினுடைய பேர் கரெக்டா சொல்லுங்க. அது எந்த இடத்துல நடத்தப்பட்டது, எந்த வருஷம் நடத்துனாங்கன்னு சொல்லணும். என்ன கண்டுபிடிச்சாங்க, அதுக்கும் வேதாத்திரியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத கோரிலேட் பண்ணி சொல்லணும். நீங்க பொதுவா அப்படியே சொல்லிட்டே போனீங்கன்னா அது அவங்க திரும்ப கேட்பாங்க கேள்வி. இப்ப இந்த இதுக்கு என்ன சொல்றீங்க, இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது இப்ப நான் என்னால திரும்ப கேட்க முடியல. ஏன்னா நீங்க கடகடன்னு வாசிச்சுட்டே போகும்போது அவங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்ற அளவுக்கு அதுல விஷயத்தை வந்து கொடுக்கணும். வேதாத்திரிய தவத்தை எந்த தவத்துக்கு நீங்க இந்த 9 தவத்துல இந்த ஆராய்ச்சி எந்த தவத்தோட ஒத்து வருதுங்கிறதையும் சொல்லணும். ஓகேங்க. நான் துரிய தவத்துல அந்த கடைசியில 2025 ஆராய்ச்சி வந்து துரிய தவத்துல எடுத்ததுங்க ஐயா. அதாங்கம்மா, அது கரெக்டா அது எந்த தவத்துக்கு கனெக்ட் ஆகுது, இதுல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா என்ன கண்டுபிடிச்சாங்க, அது வந்து என்ன எப்படி செயல்படுது, அதுக்கும் இந்த தவத்துக்கு ஏதாவது ஒரு தவத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த தவத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த தவத்தின் போது இது நடக்குது, அதனால இந்த ஹார்மோன் சுரக்குது, இல்ல இந்த ஹார்மோன் குறையுது, அதனால இதுல மனதுல இல்ல உடல் அளவுல என்ன பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறத அந்த கனெக்ட் பண்ணி சொல்லணும். அது எல்லாருக்கும் உங்க டீம் எல்லாருக்கும் நான் சொல்றது. ஏன்னா இது லாஸ்ட் டைமே அவங்க சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைமே வந்து பேராசிரியர்கள் வந்து அது குறிப்பா சொல்லிட்டாங்க. திரும்ப அதை ரிப்பீட் பண்ணாம இப்ப யார் 2 பேர் பேச போறீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஸ்லைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை இன்னும் டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த மேல இருக்கக்கூடிய தகவல்களை குறைச்சிக்கிட்டு அறிவியல் பூர்வமா இருக்கக்கூடிய தகவல்களை அதிகமா பேசி அதையும் வேதாத்திரிய தவங்களோட கனெக்ட் பண்ணி பேசுங்க. அந்த தரவுகளோட பேசுங்க. அதுல கேள்வி கேட்கும்போது சரி எதுக்கு இந்த ஆராய்ச்சியை சொல்றீங்க, இந்த ஆராய்ச்சிக்கும் நம்ம வேதாத்திரிய தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம், இல்ல இந்த தவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்க. அப்ப அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஓகேங்க. வேற யாராவது கரெக்ஷன் இருந்தா இல்ல இது இருந்தா சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். படிக்கும் பொழுது கூட அந்த விட்டு படிக்கிறீங்க. உணர்வு சமநிலைன்னு ஒரே வார்த்தை வருது, உணர்வு சமநிலைன்னு பிரிச்சு படிக்கிறீங்க. அது மாதிரி ஃப்ரீ பிராண்டல் பீக்கு வந்து எஃப் ஃப்ரீ பிராண்டல்னு வருது. ஆமா, எஃப் வர மாதிரி வருது. ப்ரொனன்சியேஷன்ல சில விஷயத்துல தமிழ் படிக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாம் படிக்கணும்னு வராதிங்க. இப்ப நீங்க சொல்ல மாதிரி போன தடவை கேட்டோம், 7 மையங்கள் உடல்ல இருக்கு இல்லையா, ஒண்ணு சுவாதிஷ்டானம் மட்டும்தான் சொல்றீங்க, வேற எதுக்காவது நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி சுவாதிஷ்டானமே எடுக்கலங்கய்யா இன்னைக்கு. இல்லம்மா, அது மாதிரி கேக்குறேன்.
ஓகேங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் இப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அல்லது ஆக்னியில பண்ணும் பொழுது இது வருது, துரியத்துல பண்ணும் பொழுது மெலட்டோனின், செரட்டோனின், என்டார்பின் இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன்ல இந்த இடத்துல சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க. அப்படின்னா அது மாதிரி இண்டிவிஜுவலா எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரியே ஒரே ஸ்லைடு ஒரே மாதிரியே வருது. அப்ப நீங்க பாதி பாதியா பிரிச்சுட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, நமக்கு விளக்கம் தெரிஞ்சதை மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும், ஸ்லைட்ல இருக்கட்டும். ஓகேங்க. நமக்கு நேரம் கருதி வர்றது இந்த தவம் பண்றதுனால இது கிடைக்குது. நம்ம இந்த 9 தவத்துக்கும் நம்ம இது டோட்டலா எல்லாம் பொதுவா சொல்லியிருக்கீங்க. ஓகே, அவங்க என்ன மாதிரி தவம் பண்ணாங்க அது நம்ம கிட்ட இல்ல. ஆகினியா, துரியமா, சாந்தியா, இல்ல சாண்டிங்கா, அப்படி நிறைய விதத்துல பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க நமக்கு ஏதாவது பொதுவா பாத்தீங்கன்னா டிஎம் மெடிடேஷன் தான் பண்ணிருக்காங்க ஐயா. டிரான்சென்டல் மெடிடேஷன் தான் மட்டியம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க அவங்க ஆமாங்க. வெவ்வேறு விதமா டிரான்சென்டல் மெடிடேஷன் எது வேணாலும் இருக்கலாம். ஓம் ம். சாண்டிங் கூட கொண்டு வரலாம். அவங்க டிரான்சென்டல் மெடிடேஷன் கொண்டு போகும், மௌனம் இருந்தா ஓகேங்க. கொண்டு போகும். ஆனா டோட்டலா அவங்க வச்சுக்கிட்டாங்க. நம்ம தான் பிரிச்சு பேசுறோம். 9 தவங்களை பிரிச்சு பேசுறோம். ஆமாங்க. அவங்க டோட்டலா வந்து டிரான்சென்டல் மெடிடேஷன் 1 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஐயா. ஆமா. அதனால நமக்கு அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க கொஞ்சம். ஓகேங்க. மத்தபடி வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அடுத்தது கண்மணி அம்மா பேசுறீங்களா? ஐயா அவங்க எதுவும் ப்ரிப்பேர் ஆகலைன்னு நினைக்கிறேன். அவங்க படிச்சு பார்த்துட்டு டெக்ஸ்ட் படிச்சு பார்த்துட்டு பிபிடி இன்னும் போடலைன்னு நினைக்கிறேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து பேச தொண்டை முடியாது. சரியில்லை, தொண்டை காய்ச்சல், தொண்டை சரியில்லை அப்படின்னாங்க. தொண்டை அம்மாவே பிரச்சனையா பேசுறாங்க. இருக்கு. சரிங்க, பேசுமா. இருமல் வந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. நாளைக்கு கட்டாயம் படிச்சிடறேங்க ஐயா. அப்ப வேற யாராவது அவங்க கட்டுரை ரெடியா வச்சிருந்தீங்கன்னா படிக்கலாம். இன்னும் ஒருத்தர் படிக்கிறதுக்கு டைம் இருக்கு. ஸ்கூல்ல இருந்து யாராவது பேசுறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா சொல்லி காட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு காலையில நான் மெசேஜ் போட்டிருந்தேன். எல்லாரும் அவங்க டீம்ல 2 பேரை டிசைட் பண்ணிடுங்க. அவங்களுடைய பிபிடி என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்பதான் அந்த ஃபைனல் பிபிடியை நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். அதுல ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணுமா இல்லை குறைக்கணுமா, எந்த தகவல்களை அதிகப்படுத்தணுங்கிறது நம்ம வந்து இந்த ஒரு 10 நாள் டைமுக்குள்ள அதை சரி பண்ணி கொண்டு போகலாம். நீங்க அதுவே முடிவு பண்ணாமே இருந்தீங்கன்னா அது கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம முடிக்கவே முடியாது. ஐயா வாழ்க வளமுடன். நான் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி படிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு அந்த டைமிங் கரெக்டா வந்துச்சுங்களாங்க ஐயா? அதிகமாயிடுச்சா? டைமிங் வந்து நான் நிறுத்திட்டேங்கம்மா. நீங்க அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நீங்க எழுதி வச்சிருக்கிறது பேசுனீங்க. சரிங்க ஐயா. இன்னும் வேற ஏதாவது கரெக்ஷன் பண்ணுங்களா ஐயா? வேற யாராவது சொல்லணுங்களா? சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். வாசிக்காதீங்கம்மா, அதுதான் மெயின். எல்லாத்துக்குமே பொதுவா சொல்றது. இதை வந்து ஏதோ எழுதி வச்சு இல்லை யாரோ எழுதி கொடுத்து வந்து வாசிக்கிற மாதிரி இல்லாம நீங்க உணர்ந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது சொல்ற விதமே வந்து என்னுடைய மனதிலிருந்து ஆள் மனதிலிருந்து வர்ற மாதிரி இருக்கணும். அந்த ஃபீல் இருக்கணும் அவங்களுக்கு. இது ஏதோ ஐயா எழுதி வாழ்க வச்சு வளமுடன். படிக்கிறாங்கிற ஃபீல் இருக்கக்கூடாது. கேக்குதுங்களா? இல்லைங்கய்யா, அன்னைக்கு வந்து நல்லா ஃப்ளோவா வந்ததுங்கய்யா. இன்னைக்கு பாப்பாக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால எல்லாரும் கெஸ்ட் வந்துட்டு இப்பதான் ஜஸ்ட் போனாங்கய்யா. அதனால எனக்கு அந்த இதுல வந்துட்டு அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கம்மா. slow. அதாவது இது வந்து ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஏதோ நம்ம ஸ்கூல் எக்ஸாம் இல்ல, அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு பேச போறீங்க, இல்ல அடுத்த இதுல பேச போறீங்க. நான் இன்னைக்கு பேசியே தீரணுங்கிறது இல்ல. பேசியே ஓகே தீரணுங்கிறத ஓகேங்க. விட சரியா பேசணுங்கிறது தான். நான் அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு. ஏற்கனவே இருக்கிறது, ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. திரும்ப திரும்ப படிக்கும்போது பாக்குறவங்களுக்கும் ஒரு கருத்து சொல்றதுக்கு போர் அடிக்கும். ஒரே இதுதான் பேசுறீங்கன்ட்டு. அப்ப அதை வந்து உங்களுக்கு வந்து மாத்தி அமைச்சிருக்குது. எல்லாத்தையுமே ஓகே ஓகேங்க. கண்டென்ட்டையே மாத்தி அவங்களுக்கு வித்யாலட்சுமிக்கு டோட்டலா மாத்தி இருக்கு. உங்களுக்கு வேற மாத்தி கொடுத்துருக்குது. அப்ப அதை படிச்சீங்கன்னா தான் அவங்க கேட்கறவங்களுக்கு அதுல கரெக்ஷன் சொல்ல முடியும். நம்ம பழைய டாக்குமெண்டே ஓகே படிச்சுட்டே ஓகேங்க. இருந்தோம்னா கரெக்ஷன் திரும்ப அதே கரெக்ஷன் தான் சொல்லுவாங்க. இல்ல இன்னைக்கு துரியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 4 பாயிண்ட் தனியா எடுத்திருக்கேங்கய்யா. மெயினா வந்து ஓகேங்க. எல்லாருமே சொன்னது தெளிவா சொன்னது வந்து என்னன்னா, நீங்க ஆராய்ச்சி அறிவியல் சார்ந்த விஷயங்களை அங்க போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
அந்த அந்த விஷயத்துல இப்ப நீங்க ஒரு ஒரு இது சொல்றீங்க அப்படின்னா, இப்ப டிஎம் மெடிடேஷனே சொல்றீங்கன்னா, நெறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டிஎம் கிடையாது. நீங்க சொன்னீங்க எல்லாமே டிஎம்ன்னு. எல்லாமே டிஎம்லாம் கிடையாது. அங்கேயும் ஆக்னி தியானம் இருக்குது. எல்லா வகையான தியானமும் இருக்கு. நித்யானந்த தியானம் வந்து அங்க திபெத்தியன் தியானம்னு சொல்றாங்க. அதனால எல்லா தியானமும் ஆமாங்க. இருக்கு. அதனால நீங்க வந்து எடுத்திருக்கிற ஆராய்ச்சியில அவங்க எந்த மையத்த பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த மையத்திற்கும் இந்த தவத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப அந்த மையத்துல தவம் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அது தரவுகள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த மையத்துல நம்ம இந்த வகை தியானம் பண்றோம். அப்ப நமக்கும் இதே கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம அங்க சொல்றோம். ஓகேங்க. அடுத்த தடவ ரெடி பண்ணிக்கிறேங்கய்யா. சரி பண்ணிக்கிறேங்கய்யா. அதனால நீங்க எடுக்கிற தியானம் அதே மாதிரி அந்த ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு மொத்தம் 2 மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 எக்ஸ்பெரிமெண்டல்ல எடுத்திருந்தீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுல வந்து 10 ஆமாங்க. 10 டிஃபரெண்டா பிரிச்சு அவங்களுக்கு 10 போட்டாச்சு. அடுத்து உங்களுக்கு 10 குடுத்திருக்கு. அந்த 10ல சரிங்க. இன்னும் டீடைல்ஸ் அதிகமா எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொன்னது. ஓகேங்க, ஓகேங்க. வெறும் அந்த தலைப்பு மட்டும் படிக்காம, அந்த இதுல வந்து இப்ப மவுண்ட் சினாய் எக்ஸ்பெரிமென்ட்ட ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, என்ன ஸ்டடி பண்ணாங்க? அதுல எந்த தவத்த அவங்க முதன்மையா எடுத்துக்கிட்டாங்க? அந்த தவத்துல என்ன மெஷர்மென்ட் பண்ணாங்க? அந்த மெஷர்மென்ட்ல இருந்து என்ன வெளிப்பாடு என்ன வந்தது? ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம குடுக்கக்கூடிய தவங்களுக்கும் என்ன தொடர்பு? அப்ப இந்த தவத்துல அவங்க பண்ண அந்த ஜெனரலைஸ்ட் தவத்திலேயே வந்து அவ்வளவு வலிமையான ரிசல்ட் கிடைக்கும்போது, நம்ம பண்ணக்கூடிய தவம் வந்து யூனிக்கான ஒரு எளிய முறை குண்டலினி யோகா யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போது, இதுல வரக்கூடிய ஆற்றல் எவ்வளவு இருக்கும்? இல்ல அதுல வரக்கூடிய பெனிஃபிட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம குடுக்கணும். சரிங்கய்யா. அப்ப அதுதான் மெயின். இப்ப 2 பேர் இருக்கீங்கன்னா, இப்ப இது அவங்களுக்கு வித்யாலட்சுமி அம்மாவுக்கு அதான் சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா, அந்த மூலாதாரம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு வராங்க. அது மாரி நீங்க ஒரு தவத்துல அட்லீஸ்ட் அந்த தவத்த நாங்க எல்லா தவத்தையும் மேற்கோள் காட்டினாலும், இந்த தவத்துல மெயினா நான் வந்து அறிவியல் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. கான்ஷியஸ்னஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஷியஸ்னஸ்க்கும் நம்ம சொல்ற கான்ஷியஸ்னஸ்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதாவது மெயினா என்ன சொல்றேன்னா, அந்த கன்டென்ட் உங்க உங்க வாயில இருந்து வராம, உங்க மனசுல இருந்து வரணும். சரிங்கய்யா. சரி பண்ணிக்கிறேங்கய்யா. அடுத்த தடவ சரி பண்ணிடுறேங்கய்யா. இல்ல சரி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கம்மா. கமெண்ட் நான் சொல்றேன். நீங்க ஓகே, அத சிந்திச்சு ஓகேங்க. பாருங்க. அவ்வளவுதான். ஓகேங்க, ஓகேங்க. ஓகேங்க. நான் அடுத்த தடவ வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சாந்தி உமாகாந்தன் அம்மா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா? உங்க ஸ்லைடு பாத்தீங்களா? அத அப்டேட் பண்ணீங்களா? என்னன்னா ஒரு இந்த அட்லீஸ்ட் இந்த வீக்குக்குள்ளேயாவது இன்னும் ஒரு 2 3 நாள்ல எல்லாருமே அட்லீஸ்ட் பிபிடி வந்து சப்மிட் பண்ணிருங்க. அப்பதான் அந்த பிபிடில ஏதாவது வேற ஆட் பண்ணலாமா? ஏன்னா இப்பவே வந்து 12 பிபிடி வந்துரும். 12 பேர் அப்படிங்கும்போது 12 பிபிடி வரும். 12 பிபிடியும் ரிவ்யூ பண்ணி அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றது, இல்ல வேற ஏதாவது கலர்ஃபுல்லா பிக்சர்ஸ் ஆட் பண்றது, இல்ல வேற ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட் பண்றது அப்படின்னா, அப்ப எவ்வளவு டைம் எடுக்குன்னு பாருங்க. அப்ப அத வந்து நீங்க முடிச்சு வச்சத சப்மிட் பண்ணுங்க. இங்க இங்க எடுத்து பேசுங்க. அப்பதான் கரெக்ஷன் கிடைக்கும். டைரக்ட்டா அங்க போய் நம்ம பேசிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அறிவியல் அரங்கத்த தான் ரெப்ரசன்ட் பண்ணி போறோம். தனியா ஒரு ஆள ரெப்ரசன்ட் பண்ணி போகல. அப்படிங்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. அதனால ஏதோ ஒண்ணு அங்க போய் நம்ம பேசிறலாம். ஒரு சும்மா நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது அங்க போய் பேசிடலாங்கிறது நமக்கு நோக்கம் இல்ல. அங்க போய் நம்ம ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம சொல்ற விஷயம் புதுசா இருக்கு, புதுமையா இருக்கு, அது ஆராய்ச்சிக்கு உகந்ததா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துற மாதிரி இருக்கணும். அது எல்லாரும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால இந்த 12 பிரசன்டேஷனும் ரெடி பண்ணுங்க. இவங்க அம்மா சிவகாமி அம்மா உங்க பிரசன்டேஷன்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்தது. அது அது பாத்தீங்களாமா? அப்டேட் பண்ணி கொடுங்க. அப்பதான் நாம கரெக்ஷன் பண்ண முடியும். என்னால முடிஞ்ச உதவி செய்ய முடியுமா? எல்லாருமே லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எடிட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அப்பப்ப முடிக்க முடிக்க ஷேர் பண்ணுங்க. உங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. அவங்களும் கருத்து சொல்லுங்க. எல்லாருமே அதாவது இப்ப என்னன்னா எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுங்க.
யாரும் வந்து இது சூப்பரா பண்ணிட்டீங்க, அழகா பண்ணிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பாராட்டிக்கலாம். நமக்கு நாமே நம்ம பாராட்டிக்குவோம். இப்போதைக்கு எல்லாருமே குறை சொல்லுங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமா சொல்லுங்க. அப்பதான் அது கரெக்ஷன் இன்னும் வந்து மெருகேறி வரும். அதனால யாரும் ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, இல்ல இத மனசு கஷ்டப்படுவாங்களான்னு நினைக்காம, ஓப்பனா வந்து அது டிஸ்ட்ரக்டிவ் ரிவ்யூ சொல்லுங்க. அப்பதான் வந்து அத இம்ப்ரூவ் பண்ண முடியும். கருத்து ஐயா இந்த அடுத்தது யாருங்க பேசுறாங்க? ஐ அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. இல்ல அடுத்தது யாருங்க பேசுறது? கண்மணி அம்மா பேசலாம்னு இருந்தாங்க. அவங்க நாளைக்கு அவரு பேசுறாங்க. வேற யாரும் தொண்டை இல்ல. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆமா. வேற யாரும் இல்லைங்க ஐயா. இந்த அம்மா பேசுனதுல கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. பதட்டம் இல்லாம பேசினா நல்லா இருக்கும். சந்திராமா இல்ல அது என்ன இன்னைக்கு அவங்களுடைய சிச்சுவேஷன்னால அப்படி அந்த பேசுறாங்க. மாதிரி அதை கொஞ்சம் தவிர்த்துட்டா ஸ்ட்ராங்கா வந்துருவாங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஒண்ணும் இல்ல பதட்டப்பட வேண்டாங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு நிறைய இல்லைங்கய்யா. அகத்தாய்வு எடுத்திருப்பாங்க. இப்ப குருயா பேசுறாங்க, ஜெயபாலியா பேசுறாங்க, இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. எப்பவும் பாருங்க அந்த ஒரு திறமா பேசுவாங்க. அது நம்ம கொஞ்சம் கையாளணுமா? இல்லைங்கய்யா, எப்பவுமே பதட்டம் இருக்காதுங்கய்யா. இப்ப அவங்க ஆஹ் கெஸ்ட் எல்லாம் சரி வந்துட்டு சொன்னாரு, ஐயா போனோடனே சொன்னாரு. நான் வந்து சரிங்கம்மா உடனே சரிங்கம்மா வந்து ஓகேங்க. அதனால வந்து சரிங்கம்மா, அது ஒண்ணும் இல்ல, சரி பண்ணிக்கலாம் விடுங்க. சரி பண்ணிடுறேங்கய்யா. வாழ்க பேச பேச வளமுடன். சரியாயிரும் விடுங்க, பயப்படவே வேண்டியது இல்ல. ஓகேங்க ஓகேங்க. வாழ்க சித்திரமும் வளமுடன். செந்தமிழும் ம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நாப்பழக்கம், ஐயா இதுதான் நான் முடிஞ்சு இதுல போச்சு. ஆழியார்ல வந்து பட்டிமன்றம் இதெல்லாம் பேசியிருக்கேங்க ஐயா. பட் அதான் இன்னைக்கு டோன் நல்லா வந்துட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்பவுமே பட் வாய்ஸ் இந்த தடுமாறாது. சில விஷயங்கள் சரி பண்ணிட்டுல சரியா போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு சூழ்நிலை சரியில்லை ஆமா ஐயா. ஆமா, கொஞ்சம் வாழ்க. பதட்டப்பட்டீங்க. அது இல்லாம இருந்தா இன்னும் இல்ல சூப்பரா இருக்கும். ரொம்பவேங்க ஐயா. சரியாயிருமா, ரொம்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப பதட்டப்பட்டேங்க ஐயா. வாழ்க ஆமா ஆமா, வளமுடன். அது கவனிக்க முடிஞ்சது என்னால. ஓகேங்க ஓகேங்க. சரிங்கம்மா, இப்பதான் எனக்கு சரியாயிரும் விடுங்க. ஓகேங்க ஓகேங்க. இப்பதான் கவலைப்படாதீங்க, சாமி நார்மல் கிட்ட இது ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பாங்கய்யா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, எப்படி பேசணும்னே சொல்லி கொடுத்துருவாரு. ஆமாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்ற மாதிரி சிறப்புங்கம்மா. எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா தான் நாங்க வந்துட்டு அதை சரி இல்ல பண்ணிக்குவோங்க இல்ல, ஐயா. அது எனக்கு அது என்னால வாழ்க. கவனிக்க முடிஞ்சது. கருத்து நல்லா இருக்கு, பட் அந்த பதட்டம் கொஞ்சம் தெரிஞ்சது. பதட்டம் ரொம்பவே பதட்டங்க ஐயா எனக்கு. வாழ்க இன்னும் வளமுடன். மத்தவங்களையும் கேட்கலாங்க. ஐயாவை கேளுங்க, தியாகராஜனியா சொன்னா மத்தவங்களையும் கேட்கலாம். ஓகேங்க. தியாகராஜனியா என்னோட கருத்து எல்லாத்துக்கும் பொதுவா சொல்லிட்டேங்கய்யா. சொல்லிட்டீங்களா? மத்த பேராசிரியர் ஜெயபாலியா இருக்காங்க, ஆமா ஆமா. அப்புறம் மணிகோசன் ஐயா இருக்காரு. மணிகோசன் ஐயாவை காணுங்க. கலாவதி அம்மா இருக்காங்க. கலாவதி அம்மா ஐயா மாணிக்கவாசகம் ஐயா ரெஸ்ட் தூங்குறாங்க. எங்கீங்க? மாணிக்கவாசகம் ஐயா சொல்லிட்டு ரெஸ்ட் போயிட்டாருங்க ஐயா. ஆமா ஆமா, ஃப்ரெண்ட் அவர் இல்ல, ஐயா இல்ல. இப்ப அம்மா இருக்காங்க, கலாவதி அம்மா இருக்காங்களே. ஐயா அம்மா நீங்க வாழ்க உங்க வளமுடன். கருத்து சொல்லுங்கம்மா. சந்திரம்மா அனைவருக்கும் வாழ்க பேசுனாங்க. வளமுடன். ஐயா நம்ம ஜெயபால் ஐயாவும் தியாகராஜன் ஐயாவும் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. நீங்க சரி அதுக்கு ரைட், மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்கிறதுனால தான் அடக்கி வச்சுட்டு இருக்கேன், அமைதியா இருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து மேம்படுத்துவோம். நிச்சயமா அதான் உங்க அதுதான். சூழ்நிலைய சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. சும்மா குறையவே சொல்லக்கூடாது, கொஞ்சம் நம்ம ஆ, மேம்படுத்திக்குவோம். அவ்வளவு. அவ்வளவுதாங்கம்மா. ஓகேங்கய்யா. ஐயா டைம் இருந்ததுன்னா நேத்து வந்து ஜெயபால் ஐயா கேட்டார் இல்லையா, என்னது சங்கீத கர்மம், அந்த இதுக்கும் சங்கீத கர்மமும் டிஎன்ஏவும் எப்படி கருமையம் மூலமா பாஸ் ஆகுது அப்படின்ட்டு, அதுக்கான விளக்கம் மட்டும் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க, ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். அதாவது நான் வந்து இல்ல ரெக்கார்ட் போட்டுக்கலாம் இருங்க. இல்லைங்க அதுக்காக சொல்லல, அது சரிதானான்னு டாப் அவர்கிட்ட ரெக்கார்டிங்ல கன்ஃபார்ம் இருக்கு. பண்ணிக்கிறதுக்காக. ரெக்கார்டிங்ல தான் இருக்கு, பேசுங்க. சங்கீத கர்மங்கிறது சேமிக்கப்பட்ட ஆற்றல். சங்கீத கர்மம் என்பது பல பிறவிகளிலிருந்து சேர்ந்து வரும் கர்ம பதிவுகளின் தொகுப்பு. இது ஒரு வகையில் ஆற்றல் தகவல் வங்கி போல செயல்படுகிறது. இந்த பதிவுகள் மனதிலும் உயிரணு மட்டத்திலும் பதிந்திருப்பதாக கருதப்படுகிறது. விஞ்ஞான ரீதியில் இதனை சப்தல் எனர்ஜி டேட்டா ஃபீல்டு என்று விளக்கலாம். டிஎன்ஏ என்ன சொல்லுதுன்னா, டிஎன்ஏங்கிறது என்ன, உயிரியல் தகவல் வங்கி. டிஎன்ஏ என்பது ஒவ்வொரு உயிரணுவிலும் உள்ள மரபணு குறியீடு ஆகும். இது நம் உடல் அமைப்பு, குணம், எதிர்வினை போன்றவற்றை தீர்மானிக்கிறது.
எனினும் ஜீன்ஸ் ஆர் நாட் எவ்ரிதிங் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மனம், சூழல், உணர்ச்சி ஆகியவை டிஎன்ஏவின் செயல்பாட்டை மாற்ற முடியும். இது எபிஜெனடிக்ஸ் எனப்படும் துறையால் விளக்கப்படுகிறது. இப்ப கருமையோ சஞ்சித கர்மோ டிஎன்ஏ எப்படி அதை இணைச்சிட்டு இருக்காங்க, அதுல எப்படி கடத்தப்படுகிறதுன்னு தான் அவர் என்ன நேற்று கேட்டாருங்கய்யா. அதனாலதான் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன. கருமையம் செயல் மற்றும் எண்ணத்தின் அதிர்வாகும். சஞ்சித கர்மம் அதனுடைய நினைவக வடிவம். டிஎன்ஏ அதனுடைய உயிரியல் வடிவம். இதனால் கர்ம ஆற்றல் உயிர் அணுக்களின் அதிர்வெண் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அப்ப கடத்தல் எப்படி நடக்கிறது அப்படின்னா, ஆன்மீக ரீதியில் உயிர் பிறவைகளுக்கிடையே கர்ம பதிவுகளை எடுத்து செல்கிறதா, கருமைய பதிவுகளை அந்த ஆற்றல் புதிய உடலில் மறுபணுக்கள் மூலமே பிரதிபலிக்கிறது. விஞ்ஞான ரீதியில் இது எபிஜெனடிக் நினைவாக செயல்படுகிறது. அதாவது எபிஜெனடிக் மெமரியாக செயல்படுகிறது. பெற்றோரின் உணர்ச்சி, மனநிலை, வாழ்க்கை முறை போன்றவை டிஎன்ஏ வழியாக பிள்ளைகளுக்கு கடத்தப்படலாம். இதனை டிரான்ஸ் ஜெனரேஷனல் இன்ஹெரிட்டன்ஸ் என்கிறார்கள். அப்ப கருமையங்கிறது ஆற்றல் தகவல் தளம், சஞ்சித கர்மம் என்பது அந்த ஆற்றல் பதிவுகளின் தொகுப்பு, டிஎன்ஏ என்பது அதனுடைய உயிரியல் பிரதிபலிப்பு. கடத்தல்ங்கிறது குவாண்டம் தகவல் எபிஜெனடிக் மாற்றங்கள் வழியாக நடக்கிறது அப்படின்னு நான் இதுக்குள்ள போய் எடுத்ததுங்கய்யா. இதை நம்ம ஷார்ட் பண்ணி அதை சொல்லலாமா அப்படிங்கறது கேட்கறதுக்காக நான் சொன்னேங்க. கேட்டுருவோம். ஐயா சொல்லுங்க. அவருதான் பதிவை எது கொண்டு போகுது, நீ கொண்டுதான் டிஎன்ஏ எடுத்துக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கா? டிஎன்ஏ மூலமாகவும் சஞ்சித கர்மான்றது நீங்க எப்படி கடத்தப்படுகிறதுன்னு கேட்டீங்க இல்லையா, அப்ப டிஎன்ஏ மூலமா தான் அதெல்லாம் கடத்தப்படுகிறது. இல்ல இதை தவிர வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வழி இருக்கா, சயின்ஸ் சொல்லியிருக்கா? இல்லைன்னா அப்ப டிஎன்ஏ தான் இருக்கு. அப்ப டிஎன்ஏ ரிசர்ச் பத்தி நீங்க சொன்ன உடனே நேற்று கொஞ்சம் எடுத்து 1986 1856 1863 பாரம்பரிய குணம் ஹெரிடிட்டரி ட்ரேட்ஸ் அவர் தான் முதல்ல. மரபியல் விதிகள் ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் கிரிகர் மெண்டல் ஒரு பாதிரியார். அவரு மரபு பண்புகள் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கடத்தப்படுகின்றது என்பதை அறிவித்தவர் முதல்ல அவர் தான் அறிவிக்கிறார். சயின்ஸ்ங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க மரபு பண்புகள் நமக்கு இருக்கா இல்லையா, நீங்க கோரிலேட் பண்ணும் மரபு பண்புகள் நம்மளது சஞ்சித கர்மம், பிராரப்தம் இதெல்லாம் நம்ம கணக்கு. அவங்க என்ன வர்றாங்க, அப்ப மரபு பண்புகள் அப்படிங்கிறாங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க. சில ஆராய்ச்சி அவர் பண்ணிருக்காரு. அப்ப 1860 1900 ஹியூகோ டிவிரிஸ் நெதர்லாந்துக்காரரு அதை பத்தி பண்ணிருக்காங்க. பல ஈக்கள் வச்சுக்கிட்டு தாமஸ் ஹண்ட் மார்கன் அப்படிங்கிற ஒரு ஈக்களை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி இது குரோமோசோம்ல தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த ஸ்டெப் முதல்ல அவர் மரபு பண்புகள் பாரம்பரிய பண்புங்கிறாரு. அவர் தான் மறுபடியும் கொண்டு குரோமோசோம் வர்றாரு. ஜீன் அவங்க குரோமோசோம்களில் ஜீன்கள் இருக்கு, அதுலதான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. எர்மன் ஜோசப் முல்லருங்கிறவர் திடீர் மாற்றங்கள் மியூட்டேஷன் இது நடக்கிறதுக்கு அவரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. திடீர் மாற்றங்கள்ல நம்ம உள்ளுக்கு இருக்கிற பதிவுகளை எதையாவது எடுக்கிறது, அதை பத்தி வாங்கியிருக்காங்க. ஜீன் ஒரு நொதி, இந்த இடத்துல தான் அவர் இது வரைக்கும் ஒரு கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு அப்பதான் மெல்ல வர்றாங்க. இது வரைக்கும் பண்புகளை மட்டும் பேசுனவங்க இப்பதான் ஒரு நொதின்னு வர்றவர் ஜார்ஜ் ரீடல்ங்கிறவர். ஆஸ்வால்ட் ஏவரிங்கிறவர் மரபு பண்புகள் என்பது டிஎன்ஏ தான், அது புரதம் இருக்கு, புரதம் அல்ல, இது டிஎன்ஏ தான். அவர் தான் முதல்ல வர்றாரு 1946. 1946 1953 அடுத்த கட்டத்துக்கு வாட்சன் மற்றும் கிரிக்ல டிஎன்ஏ இரட்டை சுருள் அமைப்பு இருக்கு. அவராலதான் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு நறுது. இது வரைக்கும் பண்புகள் அதெல்லாம் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த டிசைன் இப்படிதான் இருக்குன்னு அவரு அப்ப இந்த எலக்ட்ரோ மைக்ரோஸ்கோப் கிடையாது, அது இப்படிதான் அமைஞ்சிருக்கணும். மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அவர்ல இருந்து ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இருந்து ஒரு நிலவு மாறி மாலிகுலர் ஜெனடிக்ஸ் வருது. 1962 மாரிஸ் வில்கின்சன் உடல் இயங்கியலுக்கான நோபல் பரிசு. உடல் இயங்கியல், உடல் உறுப்புகள் எப்படி இருக்கு, இது எப்படி அங்க டிசைன் பண்ணிருக்கு, அந்த டிஎன்ஏவில் வச்சு அது கதிர் ஆராய்ச்சி, எக்ஸ்கதிர் ஆராய்ச்சி மூலமா
இது ம். இது இப்படி வரலாம் அப்படிங்கறத அவரு அடுத்த கட்டத்தை நினைத்திருக்காங்க. சரி. அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷனை ப்ளூ பிரிண்ட்னு கொடுக்கறவர் அவர் தான் கொடுக்குறாரு. ம். மாரிஸ் வில்கின்சன் தான். ம். அதே மாதிரி பதிவுகள் சீக்வன்சி பேட்டர்ன்ல ஏடிசிஜி என்ன மாதிரி இருக்கு, ம். ம். நம்பர் 1 2 3ன்னு வச்சுக்கிட்டு எவ்வளவு நம்பர் வேணாலும் போடலாமே. அது மாதிரி ம். 1ல இருந்து 8 நம்பர் 1 0 விட்டுட்டு ம். 2ல இருந்து 9க்குள்ள 8 நம்பரை வச்சுக்கிட்டு அது எப்படி நிக்குதோ அதுதான் மெமரி அப்படிங்கிற ஓ. அளவுக்கு அது கொடுத்துருக்காங்க. இந்த ஓகே. மாதிரி தேடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ம். அங்க பண்புகளையும் குறிப்பிடுறாங்க. மரபு ம். பண்புகள், குணம், ம். ம். இந்த வார்த்தைகள் நமக்கு வந்து நாம் சொல்ல கர்மயத்தோட இணைஞ்சுக்கலாம். ஓகே. ஏன்னா கர்மயத்தை அவங்க ஒத்துக்கிறது இல்ல. ம். ம். அப்ப நம்ம இணைக்கிறதுக்கு அதான் வாய்ப்பா இருக்கு. இப்ப ம். ம். மகரிஷி சொல்லுகிற கர்மயத்தின் அத்தனை பண்புகளும் ம். எங்க ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள, ம். நியூக்ளியஸ்ல இருக்க குரோமோசோம்ல. குரோமோசோம்ல இருக்க டிஎன்ஏல, ம். டிஎன்ஏல இருக்க ஜீனுக்குள்ளேயே இவ்வளவு பதிவும் அது இருக்குது. ம். ம். ஒரு ஜீனுக்குள்ளே, ஏன்னா ஒரு ஒரு ஆட்டு டாலிங்கிற ஆடு ம். அது ஒரு உடல் செல்களை வித்து செல்கள் இல்ல, ம். உடல் செல்ல ஒரு செல்லை எடுத்து மறுபடியும் ஒரு அந்த டாலி ஆட்டை உருவாக்கிட்டாங்க. ஓஹோ. குளோனிங் மாதிரி. ஆமா. அப்ப அந்த ஒரு செல்லுக்குள்ள அவ்வளவு பதிவு, ஆட்டோட அத்தனை பதிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆட்டை உற்பத்தி பண்ண முடியும். நிச்சயமா, நிச்சயமா. அப்ப நம்ம கர்மயத்திலிருந்து செல்லுக்கு வரோம், செல்லு இருந்து குரோமோசோமுக்கு போறோம், குரோமோசோம்ல இருந்து டிஎன்ஏக்கு போறோம், டிஎன்ஏல இருந்து ஜீனுக்கு வந்துடுறோம். ம். ம். அந்த இந்த ஜீனுக்குள் அத்தனை கருமையும் அத்தனையும் சுருக்கி வைத்திருக்கிறது. ம். 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 அப்ப ஒவ்வொருக்கும் நம்ம என்னுடைய இதுல நான் ஒவ்வொன்றுக்கும் இது பேர் கொடுத்திருக்கேன். மைக்ரோ ஜெனடிக் சென்டர், மேக்ரோ ஜெனடிக் சென்டர், நானோ ம். ஜெனடிக் சென்டர். ஜீனுக்கு வந்து நானோ ஜெனடிக் சென்டர்னு பேர் கொடுத்திருக்கோம். ஓஹோ. மகிழ்ச்சி இதை நம்ம மாத்தாதல்ல. அது ம். ம். ஸ்ட்ரென்தன் ஆக ஆக எல்லா பதிவும் விரிச்சு காட்டிக்கிறதுக்கு எடுத்துக்குது. ம். பெருசாக ஆக இது எடுத்துக்குது. ஓ. ம். அப்ப இது மேல இருந்து சுருங்குனா இது வரைக்கும் வருது. இது இருந்து சுருக்கணும் மனிதனோ விலங்கோ ம். உயிரோ வந்ததுன்னா அது ஒட்டுமொத்த தொகுப்பும் கருமையம்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே. அப்படி உங்க பேரலலுக்கு நீங்க நீங்க தத்துவ ரீதி ஓகே. ஓகேங்க. சயின்ஸ் புரியுது. வந்தா இப்போதைக்கு நம்ம கெட்டுறது இதுதான். ஓகே. இதோட பேரல் பண்ணீங்கன்னா சயின்ஸுக்கு வந்ததா இருக்கும். இன்னும் கூட ம். தேடுங்க. நான் இது சும்மா ஒரு இதுல தான் தேடினேன். ம். ChatGPT தான் போட்டா அது நீங்க கேட்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்குது. இந்த நான் மாதிரி எடுத்து இப்படிதாங்க வச்சுக்கிட்டு கேட்டேன். அதனால எனக்கு இந்த மாதிரி பதில் வந்துச்சு. அதாவது கருமையத்தின் மூலமாக சஞ்சித கர்மமும் டிஎன்ஏவும் எப்படி கடத்தப்படுகிறது எனக்கு அது விளக்கவும் அடுத்தடுத்த அப்படின்னு கேள்விகள் அதே போட்டேன். ஒரு இந்த மாதிரி கேளுங்க, இந்த மாதிரி கேளுங்கன்னு அதே கேள்வி கொடுக்கும். ஓ, நமக்கு எனக்கு என்னன்னா வரல அந்த மாதிரி. நான் கேட்டதுக்கு இப்படி பதில் வந்தது. அதான் சரி, அதை சொல்லலாமா, அது கரெக்டானு உங்ககிட்ட இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். எடுக்கிறீங்க. அதுல நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இது ம். பண்புகளை கொடுத்துருக்காங்க, பாரம்பரியத்தை கொடுக்குறாங்க. ம். ம். இது அவங்க ஆராய்ச்சியில் இதான் இருக்கு. கடைசியா இப்ப வந்து ஜீன்ல நிக்கிறாங்க. ம். 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 இது ஃபண்டமெண்டல். ஓகே. இதை இணைச்சாதான் நம்ம கொடுக்க முடியும். இதை தவிர வேற ஏதாவது கருமையத்துக்கு எடுக்க முடியுதா? ம். சரிங்க. ம். எனக்கு தெரிஞ்சது இது வேற ஏதாவது சரிங்க. இல்லைங்க. இதுல இருக்குது எது இருக்குன்னா, ஏன்னா சிங்கிள் செல் ஆர்கானிஸ்ல இருந்து கருமையும் இருக்கு. ம். 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 மனிதனுக்கு மட்டும் இல்ல. ஒரு செல் இருந்தா அங்க வந்து குரோமோசோம் கிடையாது. அப்ப நாம் சொல்லலாம் அந்த மாதிரி அந்த இடத்துல கெமிக்கல் மட்டும்தான் இருக்கும். அந்த ம். காந்த புலத்திலேயே அது வச்சிருக்கு, எவ்வளவு பதிவு மெமரி வச்சிருக்கு. ம். ம். அப்ப நம்ம ரிலேட் பண்ணி காமிக்கிறதுல நிறைய அதுக்கு இதோட ம். ரிலேட் ஆகுதுன்னு காமிச்சாதான் ம். நம்ம இந்த ஜெனடிக் சென்டரை வந்து மேல கொண்டு போக முடியும். ஓகே. ஓகே. நன்றி. நன்றி. நிறைய மெடிக்கலா வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்கம்மா இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலிக்கு அவங்க எலி தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எலியோட மூளையில வந்து ஒரு இதை பண்ணி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, அதாவது பிரெக்னெண்டா இருக்கிற எலிகள், பிரெக்னென்ட் இல்லாத எலிகள் 2 பேருக்கும் வந்து ஒரு இது வாசனையோ ஒரு முகர வைக்கிறாங்க. அதை அதுக்குள்ளேயே வளர்த்துறாங்க ஒரு இதுக்குள்ள. அதனுடைய பாதிப்பு வந்து அதனுடைய குழந்தைங்களுக்கு இல்லாம அதனுடைய ஆஃப்ஸ்பிரிங், அதாவது அதனுடைய பேரன்களுக்கு வருது. அதே மாதிரி உணர்வு அப்படிங்கிறத வச்சு ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி அது ஒரு ஸ்டெப் ஒரு இதை விட்டு அடுத்த தலைமுறைக்கு போகுது, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகுது. அவங்க எல்லாமே இன்ஃபர்மேஷனா தான் பாக்குறாங்க. இப்ப நீங்க இந்த குவாண்டம் மேட்ரிக்ஸ் இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு இது அனுப்புனேன் நானு. இந்த குவாண்டம் மேட்ரிக்ஸ்ல கூட
அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது எப்படி பதியுதுங்கிறதுக்காக காஸ்மிக் இம்ப்ரிண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அத வந்து அந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது இல்ல அந்த குழந்தை கரு உருவாகும் போது ஒரு காஸ்மிக் இம்ப்ரிண்ட் அந்த டைம்ல கோள்களினுடைய நிலை வந்து அங்க ஒரு இம்ப்ரிண்ட் உருவாக்குது. அங்க ஒரு காந்த அழுத்தம், காந்த பதிவு ஏற்படுதுங்கிறதெல்லாம் பத்தி ஆராய்ச்சிகள் நிறைய இப்ப நடத்துறாங்கம்மா. இப்ப இந்த குவாண்டம் குவாண்டம் ஜெனடிக்ஸ்ன்னு சொல்லியே ஒரு ஃபீல்டு புதுசா உருவாயிருக்கு. அந்த ஃபீல்டுல நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அது மாதிரி இந்த நியூரோ சயின்ஸ்ல நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குதுங்கம்மா. அத பத்தி கொஞ்சம் எடுத்து அது டைரக்ட்டா உங்களுக்கு சஞ்சீத கர்மான்னு சொல்லாது. ஆனா அங்க எப்படி பதிவு ஏற்படுங்கிறத வச்சு நம்ம கோரிலேட் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணுது. இப்ப ஒரு செல் ஐயா சொன்ன மாதிரி ஒரு செல்ல மட்டும் எடுத்து அந்த செல் எப்படி ஆக்டிவ் அதாவது செயற்கையா உருவாக்கி சிந்தட்டிக்கா உருவாக்குனா அந்த சிந்தட்டிக்கா உருவான செல்லும் அந்த கரெக்டான அந்த பேரை வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கனெக்ட் ஆகுது. அப்போ அது வந்து அந்த இடத்துல கருமையம்ங்கிறது அந்த செல்லுக்குள்ளான கருமையம் மட்டும்தான். ஆனா இது வந்து ஒரு உயிரோட்டத்துக்குள்ள ஒரு சர்க்கிளா வரும்போது அதனுடைய கருமையத்துல தான் இந்த பதிவு அதனுடைய ஆற்றல் வேற மாதிரி இருக்கு. அப்ப இதெல்லாம் எடுத்து நம்ம இந்த கருமையத்துக்கு கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஆராய்ச்சிகள் புதிதாக வந்துட்டு இருக்கு. இனி ஃபியூச்சர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே ஓகே நன்றி நன்றி. நிறைய பண்ணிருக்காங்கம்மா. நம்ம அதாவது எடுத்து இதோட கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறதுதான். சரி. அதனாலதான் நீங்க தனியா தேடுங்கன்னு விட்டாச்சு. ஏற்கனவே நான் எடுத்து வச்சிருக்கிறதோட வேணாம், தனியா தேடுங்க, அப்ப உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ எடுத்துக்கிறாங்க, ஒரு குரூப்பாவே வச்சுக்கிறாங்க. ஒரு 10 பேத்துக்கு அவனுடைய சீல்ல இருந்து அந்த சீல்ல இருந்து டிஎன்ஏ பிரிச்சுட்டு அதுக்கு தனியா எலக்ட்ரோடு மேக்னெட்டிக் ஃபீல்டுல எலக்ட்ரோட் பொருத்திக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கும் அந்த மாதிரி எலக்ட்ரோட் பொருத்திக்கிறாங்க. ஒரு அறையில அவன் தனி இருக்கிறாங்க. அது 20 மீட்டரோ 30 மீட்டரோ தள்ளி அந்த பக்கம் வேற ஒரு பக்கம் அந்த டிஎன்ஏ வச்சிருக்காங்க. இந்த மனிதனுக்கு எமோஷனல் மூடு காமிக்கிறாங்க. சந்தோஷம், துக்கம், இன்பம் எல்லாமே கலவையா கொடுத்துட்டே வர்றாங்க. அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி அது என்ன மாதிரி வருதுங்கிறது ஃப்ரீக்வன்சில வைக்கிறாங்க. இது அந்த பக்கம் ஒரு ஒரு தூரத்தை தள்ளி இப்ப இங்க இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி அந்த டிஎன்ஏ வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டிஎன்ஏவும் இதே ஃப்ரீக்வன்சியை கொடுக்குது. சோ இப்ப இவன் என்ன எமோஷனல் மூட் பாக்குறானோ அந்த இதை அது பிரதிபலிக்குது அவனுடைய டிஎன்ஏவும். இந்த மாதிரி ஒவ்வொன்னு நமக்கு ரிசர்ச் வந்து அப்படியே பதிவுகள் அங்க உள்ளுக்கு வச்சிருக்கனால இவனோட அதை இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம குரங்கு உதாரணம் சொல்றோங்க, கழுவிட்டு சாப்பிடுறது, இங்க இருக்கிற தீவுல இருக்கிறது அது கழுவி சாப்பிடுறது, வேற ஒரு தீவுல இருக்கிறது அதே மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் டிஎன்ஏ டிரான்ஸ்மிஷனா? இது இந்த மாதிரி அது கருமையங்கள் இணைந்து இருக்குங்கிறதுக்கு அதை கொண்டு போகலாம். அதுக்காக கேட்கிறேன். அது மாதிரி நமக்கு இருக்கிற வாய்ப்பை எதெல்லாம் பொருத்த முடியும் அப்படின்னு பாத்துக்கலாம். ஆனியன் ரூட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஒண்ணு விளைஞ்சிட்டு நீர் இருக்கு, வெப்பம் இருக்கு, காலையில இருக்கு, முடியாது வேறு விடுங்கன்னு சொல்லி அடுத்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. நம்ம கருமையங்கள் இணைஞ்சிருக்குன்னா அது வெறும் நம்ம மனிதன் மட்டும் சொல்ல, தாவரங்கள் அது மாதிரி ஒன்னோட ஒண்ணு இணைப்புலதான் இருக்குது, தகவல் பரிமாற்றத்துல இருக்கு. தகவல் பரிமாற்றம் காந்தத்தின் மூலமாகத்தான் போகுது. நம்ம கருமையத்துக்கு காந்தமும் இதோட ஒத்து நம்ம கோரிலேட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி தேடினா நமக்கு எதோட இணையுது நிறைய எல்லாரும் தேடினா ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வைக்க ஒரு பெரிய இதே வரும். ஆனா அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் தேடுறதுக்கு என்ன கிடைக்குது, சயின்டிஸ்ட் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அது மாதிரி வெளியில நமக்கு அறிவு சொல்லும் பொழுது நெட்வொர்க்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு. அது உள்ளுக்கு இருக்கிறது ஆளுதுன்னு. அதே மாதிரி வெளியில இருக்கிற என்விரான்மெண்டல் சிக்னல் நம்ம டிஎன்ஏ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு, வான்காந்தம் சிவகாந்தத்துக்கு. அது சில தகவலை கொண்டு வருது, அந்த தகவலுக்கு இந்த டிஎன்ஏ ரியாக்ட் பண்ணுதுங்கிறார். ஆக்ஷன் வெளியில இருந்து அப்படின்னா நம்ம அறிவு கொண்டு போலாம். நம்ம தான் நினைக்கிறோம் ஆக்ஷனுக்கு அது ஆக்ஷன் கொடுக்குது, ரியாக்ட் பண்ணுதுங்கிறாரு. டிஎன்ஏஸ் கார்டன் வந்து புரூஸ் லிப்டன் கொடுக்குறாப்ல. அது கடவுளா தான் இருக்க முடியும், வெளியில இருந்து அதுக்கு சிக்னல் வருது.
அது ஆக்ஷன் இல்ல, ரியாக்ட் தான் பண்ணுதுங்கிறார். ஓகே ஓகே. அப்ப இந்த மாதிரி தகவல் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கருமையத்துக்கு எதோட பதிவு கொடுக்கலாமா, காந்தத்துக்கு கொடுக்கலாமா, ஆன்மாவுக்கு கொடுக்கலாமா, சஞ்சித கர்மத்துக்கு கொடுக்கலாமா, இப்படி ஒன்னொன்னா எடுக்க நம்ம அதோட இணைச்சு இது கொடுக்கறதுக்கு ஆளு கொஞ்சமா அப்படி எடுத்தோம்னா ஒரு பெரிய வேல்யூவே போடலாம். ஓகே. நன்றிங்கம்மா, நன்றிங்க. நன்றிங்க, நன்றி நன்றி. இந்த காலத்து கோடிங் மாதிரி டிஎன்ஏ இருக்கும் போல தெரியுதுங்கய்யா. அந்த காலத்து இந்த காலத்துல கோடிங்னு சொல்றோம்ல, அது வரைக்கும் இந்த தான் காலத்துலயே வந்திருக்காங்க. பாருங்க ஆர்என்ஏ டிஎன்ஏ இருந்திருக்குது. கோடிங் ப்ராசஸ் இல்ல. இப்ப நான் இப்ப சொல்லணும்னா இது என்ன சொல்றது, செல்போனை காமிச்சா கியூஆர் கோடு கரெக்ட். கியூஆர் கோட் எல்லாம் தாண்டிடுச்சு. அதெல்லாம் வச்சு கியூஆர் கோட் எல்லாம் தாண்டி இன்ஃபர்மேஷன், அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சு கரெக்டா கொடுக்குது. ஆமாங்க. அதனால அதை விட துல்லியமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி உருவாக்கிடுது இல்ல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு அதிசயமான விஷயங்களும் சாதாரணமா செஞ்சுட்டு பாருங்க. ஆமா, அனாவசியமா செய்யுது. யார் பதிவும் அதுக்கு கேன்சல் பண்ணவே இல்லை. நம்ம எடுத்த ஜாமானத்தை எடுத்த இடத்துல வைக்க முடியல. அது எவ்வளவு அட்டகாசமா செய்து பாருங்க. ஆமா, நீ உணர்ந்திருக்க, நீ வச்சிருக்கிற, வேணும்னா பயன்படுத்திக்க, அவ்வளவுதான். நிக்க பயன்படுத்திக்க. ஆமா, விளைவை நான் விளைவு கொடுப்பேன். ஆக்ஷன் ஒண்ணுது, ரியாக்ஷன் என்னது, விளைவு மட்டும் என்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம கையில நீ கேட்க முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கு, விளைவு நான் தருவேன். விளைவு என்னது? ஆமா, விளைவு அதுவுடைய இருக்க வந்தாங்க எல்லாம் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கிறாங்க. விளைவு கண்ட்ரோல் கொண்டு வந்தா எவ்வளவு மோசம் பண்ணி போடுவாங்க. சசிகலாமா, ஐயா நேரம் பக்கமா நெருங்கிச்சு. 2 நிமிஷம் இருக்கு ஐயா, அதான் பார்த்தேன். 2 கொடுத்துடலாமாங்க ஐயா? தேரை கேட்டு கொடுத்துருங்க ஐயா. தேவையா ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. முடிச்சுக்கிறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.